கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. தாவீது சொல்லுகிறார், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய மகிமையை அறிவிப்பேன். ஒவ்வொரு சகோதரி சாட்சி சொல்லும் போது யோசித்தேன், ஒன்றில் தப்புனா இன்னொன்று தப்புனா இன்னொன்று மாதிரி சில நேரங்களை சத்ருவானவன் திருப்பி திருப்பி அழிக்க கொண்டு வருவான். ஆனாலும் தேவனுடைய சித்தம் இல்லாமல் தலையில் இருக்கிற ஒரு மயிர்தானும் கீழே விழாது. ஏனென்றால் அவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். அதை தடுப்பவன் யார்? உண்மையில் சொல்லப்போனால் நானும் நூற்றுக்கணக்கான சாட்சிகளை சொல்ல முடியும். தேவன் எப்படி மரணத்துக்கும் பொல்லாப்புகளுக்கும் வியாதிகளுக்கும் விலக்கி காத்தார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் அல்லவா, நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும், நான் உனக்கு நிழலாய் இருக்கிறேன். ஸோ தேவன் நம்மை அழைத்து விட்டார் என்றால், தெரிந்து கொண்டார் என்றால் அவர் கைவிடுவதற்காக அல்ல. அதனால தான் அவர் திருப்பி திருப்பி சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். ஆகையால் நாம் சொல்லலாம், ஏனென்றால் அவர் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். ஸோ நானும் நீங்களும் விசேஷித்தவர்கள், பாக்கியவான்கள். பாடினார்கள் எல்லாம் அருமையான பாட்டு. உண்மை நம்பினவர்கள் ஆமாம் வெட்கப்படுவதும் இல்லை, ஆமாம் அவர்கள் தலைக்கு குனியப்படுவதும் இல்லை. அதே நேரத்தில் பாக்கியவான்கள். ஆனால் நம்மளை பார்த்தா நமக்கு பாக்கியவான் மாதிரி தெரியாது. நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்தா நம்ம எதுக்கு பிறந்தோம், என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்று கேள்விகள் தான் எழும்பும். ஆனால் இன்னொருவரை பார்த்து என்ன நினைப்போம், இவர்களைப் போல பாக்கியவான்கள் பாருங்கள், இவங்க எவ்வளோ நல்ல பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் என்று. ஆனால் வேதம் யாரை பார்த்து பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது என்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இருதயத்திலே வைத்து அதை காத்து கொள்ளுகிறவனே அதிக பாக்கியவான். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது 138வது சங்கீதத்தில் பார்த்தீர்கள் என்றால் 2ஆம் வசனத்திலே, 138வது சங்கீதம் 2வது வசனத்திலே, உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். தேவனுடைய ஆதீனத்திலே, அவருடைய ராஜ்யத்திலே, அங்கே அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. ஆதியும் அந்தமுமானவர், அல்ஃபா அண்ட் ஒமேகா. அதற்கு நமக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் முடிவு தெரியாது. ஆனால் அந்த ஆதீனத்தில் அவர் வார்த்தையை என்ன செஞ்சாராம், பிரஸ்தாபப்படுத்தி மகிமைப்படுத்தினாராம். வார்த்தை நமக்கு தெரியும், வார்த்தை என்றால் இயேசு, இயேசு என்றால் வார்த்தை. வார்த்தை தான் ஒளியாய் இருக்கிறது, ஒளிதான் வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தை தான் சத்தம், சத்தம் தான் வார்த்தை. இயேசுவை நாம் எங்கே காணலாம், இயேசுவை எங்கே போய் தேடலாம்? இன்று நிறைய நேரம் ஆண்டவரை தேடுவதற்காக அல்லது தெய்வங்களை தேடுவதற்காக மலை ஏறுகிறார்கள், குளங்களை அல்லது கங்கை நதிகளை தேடி ஓடுகிறார்கள், சிருஷ்டிப்பை நாடி ஓடுகிறார்கள். எங்கே நம் ஆண்டவனை காண முடியும்? தெய்வத்தை காண வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு துக்கம், வேதனை அல்லது அந்த மனிதனுக்கு போராட்டங்கள் வந்தால் கண்டிப்பாக தெய்வம்தான், தேவன்தான், ஆண்டவன் தான் என்று அவரவர்களுடைய வழிபாடு முறைகளிலே தேடுகிறார்கள், தேவனை தேடுகிறார்கள். நானும் நீங்களும் மலை ஏறி தேட முடியாது, நானும் நீங்களும் சமுத்திரங்களை கடந்து தேட முடியாது. அந்த வார்த்தை, அந்த ஒளியான, அந்த ஜீவ அப்பம், அந்த மாறாதவர், உண்டாக்கினவர், உருவாக்கினவர், மகிமை நிறைந்தவர் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறத வேதம் சொல்லுகிறது என்னதான், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஸோ இந்த வார்த்தை இயேசுவை எங்கே காணலாம்? ஒரு பாடல் சொல்லுகிறது, அங்கே இயேசுவை நாம் எங்கே காணலாம்? பனி படர்ந்த மலைகளில் அல்லது ஆறுகளில், சமுத்திரங்களில் எங்கே பார்க்கலாம், எங்கே அதை தேடலாம் என்று. எங்கேயும் தேட ஓட தேவையில்லை. யார் கையில் பரிசுத்த வேதாகமம் வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் கையில் அவர் அங்கே இருக்கிறார். ஆமேன். இயேசுவை எங்கே தேடலாம்? காட்டுங்க பார்க்கலாம், எங்கே தேடலாம்? எல்லாரும் கையை வைத்து காட்டுங்க பார்க்கலாம், எங்கே தேடலாம்? அங்கே தான் தேடலாம், வேறு எங்கேயுமே தேட முடியாது. ஏன்? அங்கே அவர் வார்த்தை வடிவாய் இருக்கிறார். அவர் சத்தமாய் இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது இல்லையா? அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே உண்டாக கடவுது என்றால் வார்த்தை போய் என்ன செய்கிறது? காரியங்களை செய்கிறது. ஆகவே வார்த்தை என்கிறது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இப்பொழுது மாம்சமாகி என்னது நம் நடுவிலே வந்தார். அது மட்டுமல்ல, யோவான் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது அவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையாய் இருக்கிறார். அவர் இப்பொழுது வசனமாக இங்கே நமக்கு கண்களுக்கு எப்படி தெரிகிறது என்றால், ஒரு பேப்பரில் டைப் பண்ணினதான ஒரு புத்தக வடிவில் இருக்கிறது. ஆனால் எப்பொழுது இந்த புத்தக வடிவில் இருக்கிற வார்த்தையை எடுத்து நாங்கள் எங்கள் இருதயங்களில் வைக்கிறோமோ, எப்பொழுது நாங்கள் அதை விசுவாசிக்கிறோமோ அப்பொழுது அது ஜீவன் அடைகிறது.
பிதாவாகிய தேவன் வார்த்தையை கொண்டுதான், வேதம் சொல்லுகிறது யோவான் 1 அதிகாரம் நீங்கள் 1 தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால், அவராலே அன்றி வேறொருவராலும் எதுவும் உண்டாகவில்லை. அப்படி என்றால் எங்கள் கண்கள் காண்கிறதான எல்லா சிருஷ்டிப்புகள், படைப்புகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், எல்லாம் அத்தனையும் அவருடைய வார்த்தையால், அதாவது அவரால் உண்டானது. சகலமும் அவரால் தான் உண்டானது. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் எதுவும் உண்டாகவில்லை. அப்போ அப்படின்னா அந்த சத்தியம் அல்லது அந்த வார்த்தை எத்தனை வல்லமையாக இருக்கும், எத்தனை மகிமையாக. ஏனென்றால் இந்த வார்த்தை ஆதியில் இருந்தது. ஆதி என்று சொல்லும் பொழுது நமக்கு தெரியாது எத்தனை கோடி ஆண்டுகள் என்று தெரியாது. அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதுக்கு பிறகு ஒழுங்கின்மை, வெறுமை, இருள், அதற்கு பின்பு தான் என்னையும் உங்களையும் அவர் சிருஷ்டித்தார். ஸோ இந்த ஆதியில் இருந்துதான் அந்த வார்த்தை அதை மகிமைப்படுத்தி, மேன்மைப்படுத்தி, பிரஸ்தாபப்படுத்தி, இன்று நானும் நீங்களும் பாக்கியவான்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வழியிலே நடந்து போகும் பொழுது லூக்கா 11 அதிகாரம் 28 அந்த ஸ்திரியானவள் இயேசுவை மகிமைப்படுத்துகிறார். உண்மை பெற்ற ஸ்திரீ பாக்கியம் உள்ளவள் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உண்மைதான், அப்படித்தான், அவள் பாக்கியவதி தான். ஆனால் அவளிலும் பாக்கியவதி யார் தெரியுமா? நான் சொல்லுகிற என்னுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவன் எவனோ அவனே அதிக பாக்கியவான். அப்போ கேட்கிறவர்கள் வைத்துக் கொள்ளுகிறவர்கள் அல்ல, கைகளிலே வார்த்தையை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அல்ல, யார் அதை கேட்டு அந்த வார்த்தையை காத்து கொண்டு அதை பற்றி பிடித்து இருதயத்தில் வைத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களே அதிக பாக்கியவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் அதை ஒத்துக்கொள்ளவே மாட்டோம். நான் ஒரு பாக்கியவானாக இருந்தால் எனக்கு ஏன் இத்தனை பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த பாடுகள், எனக்கு ஏன் இந்த கடன், எனக்கு ஏன் இந்த தொல்லைகள், எனக்கு ஏன் இந்த அவமானம் என்று நம்ம நிறைய நேரங்களிலே நமக்கு நடக்கிற சூழ்நிலைகள், நம்ம சுற்றிலும் இருக்கிற போராட்டங்களை நினைத்து இந்த மகிமையை உணராமல் இருக்கிறோம். இது எவ்வளவு மகிமை நிறைந்ததான ஒரு வார்த்தை என்பதை நாங்கள் உணராமல் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, சங்கீதம் 1 அதிகாரமும் யோசுவா 1 அதிகாரம் 8 இந்த 2 வசனத்தில் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த சத்தியத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் என்ன செய்தாலும் வாய்க்குமா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஏன் படிக்கிறோம், ஏன் காலேஜுக்கு போகிறோம், ஏன் கஷ்டப்படுறோம், ஏன் இந்த வருத்தப்படுகிறோம், ஏன் சக்ஸஸாக இருக்கணும். இன்றைக்கி சக்ஸஸ், பிஸ்னஸ் பண்ணுகிறோம், வேலை செய்கிறோம், இன்னொரு வேலையை செய்கிறோம். ஒரு வேலை செஞ்சால் போதாது, இன்னொரு வேலை செய்ய வேண்டும். ஏன் செய்கிறோம், எதற்காக சம்பாதிக்கிறோம்? சக்ஸஸ், வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும். இன்றைக்கி உலகம் வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ, அது தீமையாகவோ, அது என்ன வித தந்திரமோ மந்திரமோ, எப்படியோ நான் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நானும் நீங்களும் தடுமாற தேவையில்லை, நானும் நீங்களும் போராட தேவையில்லை, நானும் நீங்களும் போட்டி போடவே தேவையில்லை. இன்னொருவரை கொன்று, இன்னொருவருக்கு விரோதமாய் நின்று, இன்னொருவருடைய பங்கை பிடுங்கி எடுத்து நானும் நீங்களும் முன்னேற தேவையில்லை. இன்னொருவருடைய சொத்து சுகங்களை அபகரித்து, இன்னொரு குடும்பத்தை அபகரித்து, இன்னொருவருடைய வீட்டை அபகரித்து நானும் நீங்களும் வெற்றியாய் வாழ தேவையில்லை. நானும் நீங்களும் வெற்றியாய் வாழ வேண்டும் என்றால் கையில் வைத்திருக்கிறதான் அவருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானம் பண்ணுவோம் என்றால் சகலமும் கர்த்தர் வாய்ப்பாராம். அது எப்படி இருப்பாங்களா? அவன் நீர்க்கால்கள் எல்லாம் சேர்ந்த வாசமும் அவர் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் இது சத்தியம், இது உண்மை என்று நம்புகிறீர்கள்? அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய வார்த்தை சத்தியமாய் இருக்கிறது, அது உண்மையாக இருக்கிறது, அது மாறாததாக இருக்கிறது. இந்த சத்தியம் வெறும் பேப்பரில் இருந்தால் ஒன்றும் பண்ணாது. இன்றைக்கி நான் பெண்கள் கொஞ்சம் பேர் பேசும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், கடுகு டப்பாவில் கடுகு இருக்க வரைக்கும் அது முளைக்காது, ஆனால் கடுகு முளைக்கும். கடுகு முளைக்குமா தம்பி? நம்ம கடுகை பார்த்தால சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க, ராஜாக்கள் மாதிரி உட்காந்துருக்கீங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம், கடுகு முளைக்குமா முளைக்காதா? நீங்கள் தான் சொல்லணும். கொஞ்சமாக முளைக்குமா? உங்கள் வீட்டில் அம்மா, உங்கள் வீட்டில் என்னைக்காவது கடுகு டப்பாலேருந்து முளைச்சிதாம்மா? இல்லைங்கிறாங்களே. கடுகு முளைக்குமா? மாற்றக்கூடாது. கடுகு முளைக்குமா? விளைக்கும், விளைவு வருமா? கடுகு என்னைக்காவது விளையக்கூடியதா? விதை விளையாதா? இப்போ தடுமாறுறீங்க நீங்கள். தலையில் ஆட்டி கம்பீரமாக சொன்னீங்க, இந்த அம்மா முளைக்காதுன்னு சொன்னோன்னே பயந்துட்டாங்க பாருங்கள். கடுகு முளைக்குமா முளைக்காதா? உங்கள் டப்பாவில் என்னைக்காவது கடுகு முளைச்சி வெளியில் வந்துச்சா? வரல இல்லை. கடுகு முளைக்குமா? பயப்படுறத. விதை விளையுமா? சரி, தகப்பன்மார் சொல்லுங்கள். நீங்கள் என்றைக்கும் கிச்சனுக்கு போயிருக்க மாட்டீங்க, கடுகு டப்பா பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆனால் கடுகு விதை விளையக்கூடியதா? விளையுமா?
கொஞ்சம் பயந்து சொல்கிறீங்களா இவங்களுக்கு? இல்லைன்னா சரி, உங்கள் வீட்டில் கடுகு டப்பாக்குள்ளே காலையில் போய் காஃபி போடும்போது என்னைக்காவது கடுகு டப்பாலேருந்து வெளியில் 2 முளை கிளம்பி வந்துருந்துச்சா? இல்லைங்கிறாங்களே. திருப்பி கேட்டுருவோமே, கடுகு விதை விளையக்கூடியதா? விளையக்கூடியது. உங்கள் வீட்டில் விளைஞ்சுதா கடுகு டப்பாவில்? என்னங்க நீங்கள் இவங்க விளையுங்கிறாங்க, இவங்க விளையுதுலாங்க. சரி, நீங்கள் தான் சொல்லுங்கள், ஏன் விளையலைன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்க பார்க்கலாம். இவங்க சொல்கிறாங்க விளையும், இவங்க சொன்னாங்க விளையலைங்கிறாங்க. ஆனால் இது ரெண்டில் எது சரி, அல்லது எப்படி எது சரியாகும்? என்னங்க, வரப்போகிற ராஜா மாதிரி மந்திரி மாதிரி இருக்கணும். சொல்லுங்கம்மா, 2 மந்திரி மாதிரி இருக்கீங்க. டப்பாக்குள்ளே இருந்தால் விளையாதான். சரியா? டப்பாக்குள்ளே இருந்தால் விளையாது. அப்போ என்ன பண்ணணும்? டப்பாலேருந்து கடுகை எடுத்து எங்கே போடணும்? வாய்க்கில் போட்டுடணுமா? எதில் போடணும்? இந்த சிமெண்ட்லையா? டைல்ஸ் மேலே? கரெக்டாக சொல்லுவரே சொல்லிட்டே இருப்பேன். டைல்ஸ் விளையும் நிலத்தில் போடணும். போட்டுட்டு தண்ணீர் பாய்ச்சணும். விதையின் மீது தண்ணீர் பட்டால் தான் விளையும். இதே டப்பாவில் நீங்கள் பாருங்கள், பயரோ ஏதோ ஒன்று தண்ணி பட்டுட்டா என்ன பண்ணும்? முளைச்சிரும். தண்ணி லேசப்பட்டுட்டா, தண்ணி படலைன்னா சொல்லுங்கள், தண்ணி படலைன்னா சான்ஸே இல்லை. தண்ணி பட்ட உடனே விளைச்சிடும். அதே மாதிரி தான் நம் கையில் இருக்கிற ஜீவ வார்த்தை வித்துக்களாக இருக்கிறது, விதையாக இருக்கிறது. எப்பொழுது அதை எடுத்து என்ன செய்யணும்? இருதயத்தில் வைத்து அதை என்ன செய்யணும்? தியானித்து, இரவு பகலும் தியானித்து தண்ணி எங்கே இருக்குது? இப்போ இங்கே நிலம் இது, இருதயத்தை தான் சொல்லுகிறார். நல்ல நிலத்தில் விதைத்தவன் 100 மடங்கு பலன் அடைந்தான், இல்லையா? அப்போ நிலம் இது. தண்ணி எங்கே இருக்குது? நான் இப்போ இந்த நிலத்தை சொல்லவில்லை, இதயம் என்கிற நிலம். அப்போ ஒரு குடம் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு போயிடணுமோ? பிறகு எங்கே? இப்போ வார்த்தை எடுத்துட்டு வாங்கிட்டோம்ல, இப்போ வச்சுக்கொள்ளுமே, தழும்புகளால் நீங்கள் சுகமாகி விட்டீர்கள் அப்படிங்கிற ஒரு வித்து இல்லை? அது வார்த்தை ஒரு வித்து தானே. தழும்புகளால் நீங்கள் சுகமாகி விட்டீர்கள், அது எழுத்தில் இருக்குது. எழுத்தில் இருக்குது. இப்போ இதுதான் எழுத்துன்னு வச்சுக்கோங்க. எழுத்தில் இருக்குது. இந்த எழுத்து இருக்கிறத என்ன செய்கிறேன்னா நிலத்தில் போடுறேன். அப்படின்னா என்ன செய்கிறேன்னா வாசிக்கிறேன். என்னது? அதை எடுத்து வாசித்த உடனே வாசிச்சுட்டு என்ன செய்கிறேன்? விசுவாசித்து நிலத்தில் போட்டுட்டேன். ரைட்? இப்போ நிலத்தில் இருக்குது, விதை இருக்குது. எப்போ இது முளைக்கும்? தண்ணீர் ஊற்றினாலே நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ தண்ணீர் ஊற்றப்படுகிற அந்த டைமிங் எப்போ? அவர் பாதத்தில் உட்கார்ந்து உள்ள அப்படியே வந்துடுது. ஓகே, பராமரிக்கணும். அதுக்கு முன்னே தண்ணி ஊற்றணும், வளரணும். ஆமாம், அப்படியே விதையை போட்டுட்டு வேலையெல்லாம் அடிச்சேன்னு செய்யணும், காத்துக்கிடணும். ரைட்? இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நல்ல கவனமாக கேளுங்க. எழுத்து வடிவத்தில் இருக்கிறது, சரியா? எழுத்து. ரைட்? இந்த எழுத்தை எடுத்து நான் என்ன செய்கிறேன்? வாசிக்கிறேன். வாசிக்கும் பொழுது என்ன செய்கிறேன்? என் கண்ணு பார்க்குது, என் காது கேட்குது, சத்தம் கேட்குது, இல்லையா? அதை எடுத்து நான் என்ன செய்கிறேன்? ஆமாம். ஸோ யோசுவா 1:8 என்ன சொல்கிறாரு? இந்த வார்த்தை எங்கெல்லாம் இருக்கணுங்கிறாரு? எதை விட்டு பிரியக்கூடாதுங்கிறாரு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். எங்க இருக்கணும்? இப்போ இந்த விதை இருதயத்தில் போட்டீங்களா? இப்போ இருதயத்திலேருந்து எங்கே வரணும்? வாய்க்கு வரணும். வாயில் என்ன இருக்கு? நாக்கில் என்ன இருக்குது? எச்சி. சாப்பிடும்போது என்ன செய்கிறோம்? எச்சி அதெல்லாம் என்ன செய்யுது? நல்லா கிளியர் பண்ணுதில்ல? எழுத்து வடிவமாய் இருக்கும் வரையும் அல்ல, இருதயத்தில் எழுதி வைத்ததினால் மட்டுமல்ல, அதை எடுத்து வாயிலே அறிக்கை பண்ணும் பொழுதுதான் விளைச்சல் உண்டாகும். ஹல்லேலூயா! வாயில் நிறைய பேருக்கு இருதயத்தில் அள்ளி கட்டி வச்சுக்கிடுவோம். கபட் நிறைய புடவை இருக்கும், கபட் நல்லது பொருள் விட்டு நிறைய இருக்கும். அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? சோம்பலாக இருப்போம். இருதயத்தில் இருக்க வேண்டிய வார்த்தையை எப்பொழுது எடுத்து சொல்லுகிறோமோ அது ரொம்ப முக்கியம். ஆதியிலே தேவன் என்ன சொன்னாரு? வெளிச்சம், வானம், பூமி, மலைகள்
மரங்கள், மீன்கள் எல்லாம் என்ன சொன்னாரு? உண்டாக கடவுது என்று சொன்னார். அப்போ அந்த வார்த்தையை எடுத்து சொல்லும் பொழுது அங்கே பாருங்களேன், ஏசாயா 55:11. ஏசாயா 55:10-11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளைய செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். புரியுதா இப்போ உங்களுக்கு? திருப்பி ஒருக்கா 10 மட்டும் எடுத்துக்கிடுங்கம்மா. அதாவது என்னன்னா, அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மழையானது எப்படி பெய்யுது. இப்போ பாருங்க, இப்போ மழை இல்லாத நாட்களில் இந்த நிலங்கள்லாம் எப்படி இருக்குது? வறண்டு. சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, மண் மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஒரு 2-3 நாள் மழை பெஞ்ச உடனே என்ன செய்யுது? முளை கிளம்புது. முளை கிளம்புதுன்னா என்ன, நீங்களா விதையை போட்டு நட்டு எல்லாம் பண்ணினீங்க? இல்லை, ஏற்கனவே அதில் என்ன இருந்தது? விதை இருந்தது, ஒரு வேர் இருந்தது. ஆனால் தண்ணீர் இல்லாததினால் வேர் என்ன செஞ்சுட்டு வாடி போயிடுச்சுது. அதனால தானே காஞ்சு கிடக்குது. திடீர்னு ஒரு மழை பெஞ்சு 3வது மாதம் வந்து பாருங்க எப்படி இருக்கும்? பச்சை பசேல்னு இருக்கும். என்னது? தண்ணீர். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளப்பி விளைய செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ எப்படியோ அப்படியே. என்னது? அப்படியே. என்னன்னா அடுத்த வசனம் தடுங்க, 11. அப்படியே என் வாயிலிருந்து. சொல்லுங்க, என் வாயிலிருந்து. எல்லாரும் சொல்லுங்க, என் வாயிலிருந்து. யாரோட வாயிலிருந்து? பாஸ்டருடைய வாயிலிருந்து. அப்படியே போட்டிருக்கு. சண்டே ஸ்கூல் டீச்சருடைய வாயிலிருந்து, பிரேசல் லீடருடைய வாயிலிருந்து, தீர்க்கதரிசி, நீங்க சொல்லுவரை சொல்லிட்டே இருப்பேன், தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து, அம்மா வாயிலிருந்து, அப்பா வாயிலிருந்து, அக்கா வாயிலிருந்து, அன்னை வாயிலிருந்து, என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறது செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. such a powerful, எத்தனை வல்லமையான வார்த்தையை நாம் வைத்திருக்கிறோம். சொல்லப்போனால் ஒரு வெடிகுண்டை விட ஒரு வெடிகுண்டு வந்து அது பிளாஸ்ட் பண்ணிடுது, அழித்து விடுகிறது. சத்துருவின் கோட்டைகளை அழிக்கத்தக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக விளைவை கொடுக்கிறது. அது என்னத்தெல்லாம் கொடுக்கிறதா? அது விளைச்சலை கொடுக்கிறதா, அது ஆகாரத்தை கொடுக்கிறதா. அப்போ வார்த்தை என்பது அப்படியே இங்கே இருந்தால் போதாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் மோசின் இடத்துல சொல்கிறார், நான் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் எல்லாரோடையும் பேச மாட்டேன். இப்போ எல்லாரோடையும் பேசுகிறாருல்ல, எல்லோரும் தனித்தனியாக நீங்கள் உட்காந்து நீங்கள் வாசிக்கிறீங்கல்ல, அப்போ ஆண்டவர் உங்களோட தனித்தனியாக பேசுகிறார் அல்லவா. பட் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாரோடையும் தனித்தனியாக பேசலை. ஆண்டவர் வந்து ஒரு மனிதன், ஒரு ஆபிரகாம், ஒரு நோவா, ஒரு மோசே. அப்போ மோசிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அதாவது யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் உனக்கு சொல்கிறபடி நீ என்ன பண்ணு, ஒரு உடன்படிக்கை பெட்டியை நீ பண்ணு, அதன் மேலே இதெல்லாம் இருக்கணும், இப்படி இருக்கணும், அதுக்கு மேலே தேவதூதர் இருப்பாங்க, கிருபாசனம் இருக்கும். அங்கேயே அந்த கிருபாசன பெட்டியிலிருந்து நான் என்ன பண்ணுவேன், அந்த ஸ்தலத்தில் அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அடுத்த வசனமா அங்கே என்ன செய்கிறாரு, அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படி அதனுடைய எல்லாத்தையும் செய்ய சொல்றாரு. சொல்லிட்டு 21 வசனம் பாருங்க, கிருபாசனத்தை பெட்டின் மீது வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. 22, அங்கே நான் உன்னை சந்திப்பேன். ஹல்லேலூயா. எங்கே சந்திப்பாரா? அந்த கிருபாசன தண்டையில், அந்த கிருபாசன பெட்டி அண்டையிலே யார் சந்திக்க போகிறார்? வானாதி வானங்களை உண்டு பண்ணின சர்வ வல்லமை உள்ள மாட்சிமை நிறைந்த மகிமை நிறைந்த எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தையுடைய ஜெகோவா தேவன் சொல்லுகிறார், ஐ வில் மீட் யூ. இப்போ ஜனாதிபதி அல்லது பிரதமர் வந்து சொல்கிறாருன்னா, நான் உன்னை இந்த சந்தியில் சந்திப்பேன்னு எப்படி இருக்கும்? இப்போ தலகால் புரியாதுல்ல. நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியில் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கப்பட போகிறவர்கள் எல்லாம் உன்னோடு சொல்லுவேன்.
என்ன சொல்றாரு, அங்க நான் பேசுவேன், அங்க நான் உனக்கு சொல்லுவேன், நீ என்னெல்லாம் பண்ணணும் எல்லாவற்றையும் நான் உன்னோடு சொல்லுவேன். அப்போ மோசே என்ன செய்யறாருன்னா, அந்த கிருபாசனத்தண்டை கிட்ட வரும் பொழுது ஜீவ வார்த்தைகள் என்ன செய்கிறது, அவருக்கு வருகிறது. அதை அவர் எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு வந்து சொல்லுகிறார், கர்த்தர் இவ்விதமாய் பேசினார், இதை பேசினார் என்று. அது பழைய ஏற்பாட்டு காலத்திலே. எண்ணாகமம் 7ஆம் அதிகாரம் 89வது வசனத்திலே பார்த்தீர்கள் என்றால், எண்ணாகமம் 7ஆம் அதிகாரம் 89ஆம் வசனத்திலேயும் இதே போலதான் சொல்லுகிறார். எஸ், மோசே தேவனோடே பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடே பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோடே பேசுவார். Praise God. என்ன அழகுன்னா, உட்காந்து பேசுவாராம் அந்த கிருபாசன தண்டையில். அங்கே என்ன செய்யறானா, பிரவேசிக்கும் போது தன்னோடு பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேல் உள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோட பேசுவார். சொல்லுங்களேன், அங்கே இருந்து அவனோட பேசுவார். சொல்லுங்களேன், அங்கே இருந்து அவனோட பேசுவார். பேசுகிற தேவன், நம் தேவன் பேசுகிற தேவன். அந்த வார்த்தைகளை நாம் கேட்க முடியும். அப்போ கிருபாசன தண்டையில் தான் அன்று இருந்தது. ஆனால் இப்போ இங்கே கிருபாசனம் இல்லையே. இங்கே ஏதாவது கிருபாசனம் செஞ்சு வச்சிருக்கிறாங்களா? அங்கே வந்தால் தான் சத்தம் கேட்கும்னு. இன்று அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பலியின் நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவனுடைய கிரயத்தின் நிமித்தமாக என்ன நடந்தது, அந்த கிருபாசனம் வைக்கப்பட்டிருந்ததான அந்த திரைச்சேலை கிழிந்தது. இப்போ நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தினாலே நேரடியாகவே பிதாவின் சத்தத்தை கேட்க முடியும். ஹல்லேலூயா. அந்த பாக்கியத்தை நானும் நீங்கள் பெற்றிருக்கிறோம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அங்கே 3 பேர் இருக்கிறாங்க, 2 சகோதரிகளும் ஒரு சகோதரனும். அடிக்கடி எங்கே போவார், சாப்பிடுவார், அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். யார் வீடு? மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போனார்ல. ஸோ இப்போ அங்கே போய் அங்கே அந்த அம்மா ரொம்ப வேலை செஞ்சுட்டே இருக்குது. ஒரு அம்மா நம்மளை மாதிரின்னு வைங்களேன், ஒரே வேலை. நான் தான் பாய் சுருட்டணும், நான் தான் தேங்காய் திருவணும், நான் தான் சொல்லுங்களேன், நான் தான் கழுவணும், நான் தான் துவைக்கணும், நான்ட்டு ஒரு அம்மா. அடுத்த அம்மா அப்படியே அப்பனேன்னு டிவி முன்னுக்கு உட்கார்ந்த மாதிரி, ஃபோன் முன்னுக்கு உட்கார்ந்த மாதிரி இயேசுவின் பாதத்தில் உட்காந்துட்டாங்க. அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு கவலை இல்லை, இந்த அம்மா டிவி பார்த்துட்டே இருக்கிறா, புக்கு படிச்சுட்டே இருக்கிறா, கவலை இல்லைங்கிற. இப்போ அப்படி தான் இருக்கேன்னா. ஸோ பாதத்தில் இருக்கும் பொழுது அவள் இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொன்னார், அவள் நல்ல பங்கை, நல்ல பங்கு. என்ன பங்கு? ஆமாம், பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் உங்களுக்கு சிக்கனில் எது நல்ல பங்கு? லெக் பீஸ். கரெக்டாக சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் லெக் பீஸ் தான் இருக்கிறதே. கோழிக்கு 2 கால் தான், ஆனால் 5 பேரும் சண்டை போடுவாங்க, லெக் பீஸ் தான் வேணும்ட்டு. அதுதான் வீட்டில் நல்ல பங்கு, பெஸ்ட் இல்லை. அதனால தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டால் விட்டெடுபடாத நல்ல பங்குன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த குட் போர்ஷன், நல்ல பங்கு என்ன தெரியுமா? கிருபாசன தண்டையில் நின்று மோசே எப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்டாரோ, அதே போல் தேவனுடைய சமூகத்தில் நின்று தனிமையாக உட்கார்ந்து கர்த்தருடைய சத்தத்தை யார் கேட்கிறார்களோ அதுதான் நல்ல பங்கு. அதான் பெஸ்ட் போர்ஷன், அதான் நல்ல பங்கு. அது எடுப்படாத நல்ல பங்கு. என்ன தெரியுமா? பரலோகத்திலே பிதாவாகிய தேவன் என்னெல்லாம் பிளான் பண்ணியிருந்தாரோ அந்த எல்லா பிளானையும் என்ன சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து அங்கே ஷேர் பண்ணுறாரு. ரொம்ப இஷ்டம். அதாவது பரலோகத்துக்கு பூமியில் இருக்கிறவங்களோடு பரலோகத்தினுடைய தேவனுடைய இருதயத்தை, நம்ம பெண்கள் இருக்காங்கல்ல, பிரதர்ஸ்லாம் கொஞ்சம் கோவிச்சுக்கிடாதுங்க, நமக்கு ரொம்ப இஷ்டம் ஷேர் பண்ணுறதுக்கு. ஒரு சாரி வாங்கிட்டோம்னா 4 பேர்கிட்ட சொல்லலைன்னா நம்மளுக்கு தலையெல்லாம் விடிச்சிடும். ஷேர் பண்ணணும், அப்படி தானே? இல்லையா? நீங்களும் அப்படி இல்லையோ பாருங்கள். நான் சாரி வாங்கிட்டேன், நான் நகை ஒன்று வைக்கிறேன், ஆனால் அப்புறம் சொல்லாத யாருக்கு ஒன்று, அப்புறம் உனக்கு மட்டும் தான் காட்டுவேன்னு சொல்லிட்டு 4 பேருக்கு அதை காட்டிடுவோம். ஆனால் சொல்லுங்க, உனக்கு மட்டும்தான் சொல்கிறப்ப வேறு யாருக்கும் சொல்லலைன்னு அதே ஒரு 5 பேருக்கு சொல்லிடுவோம். பிதாவாகிய தேவன் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறத யார்கிட்ட சொல்கிறார்? ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார், இங்கே வா நான் உனக்கு சொல்கிறேன். மோரியா மலையில் போய் என்ன சொல்கிறாரு, நீ உன் குமாரனை இப்படி பலிபீடத்தில் வச்செல்லாம் என் குமாரனை நான் கொடுக்க போகிறேன் சொல்கிறாரா இல்லையா? அப்புறம் அதை சொன்னதுனால இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, முன்னோராகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை கண்டு களி கூர்ந்தான்னு சொல்கிறாருல்ல. எப்படி கண்டு களி கூர்ந்தானா? அந்த ஆட்டை பலியிடும் பொழுது அந்த ஆடு தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு பிதாவாகி தேவன் சொல்லி அந்த ஆடு பலியிட்டது, அந்த ரகசியத்தை சொன்னதினாலே தான் கலாத்தியர் 3:8 என்ன சொல்லுகிறாரு, சுவிசேஷத்தை குறித்ததான ரகசியத்தை ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லிட்டாரு. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று
ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சிட்டாரா? இந்த சுவிசேஷம். என்னது சுவிசேஷம்னா? என்னது? உனக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார், இயேசுவே ஆண்டவர். இவ்வளவுதான். கட்டிக்கரையும் அதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இதுதான், உனக்காக இயேசு கிரயம் செலுத்தினார். அதனால யூ ஆர் ஃப்ரீ டு கோ டு இட்டர்னல். உனக்கு நித்தியத்துக்கு போகலாம். ஏனென்றால் அவர் உனக்காக பே பண்ணிட்டார், கிரயம் செலுத்திட்டார். இந்த நல்ல செய்தி தான் சுவிசேஷம். அதை ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். ஸோ அவர் தன்னுடைய ரகசியங்களை சொல்ல விரும்புகிறார். இந்த வேதத்தில் இருக்கிற மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஏனென்றால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால் பிழைப்பான். நீதிமான் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான். ஸோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிழைக்கணும் இல்லையா? அப்படி தானே பிரச்சனையே. டெய்லி பிழைக்கிறது தானே பிரச்சனை. என்னத்தை உண்போம், அப்புறம் இதே தான் பிரச்சனை. காலையில் எழும்புனா என்ன சாப்பிட்றது, சாப்பிட்டுக்கிட்டே தண்ணி கொப்பளிக்கும் போது மத்தியானம் என்ன செய்யறது, மத்தியானம் சாப்பிட்டுட்டு வாய் கொப்பளிக்கும் போதே பல்லு குத்தி அதில் இருக்கிற எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே ராத்திரிக்கு என்ன செய்யறது. என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம். 1000 சாரி இருந்தாலும் நாளைக்கு என்ன உடுத்துறது தடுமாற்றம் இருக்கா இல்லையா? பிரதர்ஸ்க்கு பரவாயில்ல, அவங்க 4 சட்டை 4 பேண்ட்டோட கதை முடிஞ்சிருது அவங்களுக்கு இல்லை. பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு 6 மாதம் ஆகும் ஒரு சட்டை துணி தேடுறதுக்கு. அவங்க நாளைக்கு கல்யாணம்னா முதல் நாள் போய் துணி வாங்கிட்டு வந்துடுவாங்க இல்லை? ஆமாம். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், இதே போராட்டத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாவற்றையும் காட்டிலும் மேலான காரியம் இருக்கிறது. இந்த வார்த்தையினால் ஜெயிக்க முடியும், வார்த்தையினாலே பிழைக்க முடியும். அதனால் வார்த்தையை சொல்ல வேண்டும். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தையை நான் ஃபஸ்ட்டு எப்படி கற்றுக்கிட்டேன், சின்னதுலேருந்தே நான் காலையில் சாட்சி சொன்னேன். சின்னதுலேருந்தே எனக்கு வார்த்தை ரொம்ப தெரியும்னா, வார்த்தை கிறிஸ்தவ குடும்பம்னால டெய்லி ஜெபம் பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம். சின்ன வயதுலேருந்தே எனக்கு பைபிள் புதிய ஏற்பாடுன்னு அவ்வளோ பிடிக்கும். ஸ்கூலுக்கு எந்த நாளும் கொண்டு போயிடுவேன். நியூ டெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நான் ஸ்கூலுக்கு போனதே கிடையாது. கணக்கு கோப்பியை கூட வீட்டில் விட்டுட்டு போயிடுவேன். ஆனால் நியூ டெஸ்ட்மெண்ட்டை விடவே மாட்டேன். ஏன், டீச்சர் வரலன்னா எடுத்து வாசிக்கிறது எது? புதிய ஏற்பாடு தான். எங்கேயாவது எல்லாரும் விளையாட போயிடுவாங்க, நான் மட்டும் உட்காந்து புதிய ஏற்பாட்டு வாசிச்சுட்டே இருப்பேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீ பேசாமல் ஒரு நன் ஆகிரு, உனக்கு உலகத்துக்கு உனக்கு சரிப்பட்டு வராது, நீ பேசாமல் அந்த கத்தோலிக்க சர்ச்சில் போய் அந்த வெள்ளை உடுத்திட்டு அப்படியே போயிருப்பாங்க. இல்லைன்னா ஒரு சிபிஎம் சிஸ்டர் ஆகிரு, ஏன்னா உனக்கு இந்த உலகமே தேவையில்லை. ஏன்னா உலகத்தோடு ஒத்து போகவே மாட்டேன். எனக்கு வேதம் மட்டும்தான், வார்த்தை மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஏன்னா இயேசு சீக்கிரம் வருகிறார். அப்படி ஒரு பரவசத்தோடு இருந்ததுனால வார்த்தையை வாஞ்சித்து கொண்டிருந்த காலங்கள். ஸோ வசனத்தை வாசித்தேன், ஆனாலும் வசனத்தினுடைய வல்லமை உணரவில்லை. இருதயத்தில் இருந்தது என்றால் அதில் என்ன செய்யும் சொல்லுவாங்க, என்னது இருதயத்தின் நிறைவினால். ஆமாம், அகப்பை பானையில் என்ன இருக்கோ அதான் அகப்பையில் வரும். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, நான் மட்டும் ஒரு விசித்திரமான மனுஷியாக இருந்தேன். அங்கே உள்ள என்ன இருக்குது, சட்டிக்குள்ளே பாயாசம் தான் இருக்குது. என்ன இருக்குது? அப்பா, பாயாசம்னு ஓடி போய் சாப்பிடணும் போல் இருக்குல்ல. அதுவும் கருப்பட்டி பாயாசம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது சிறுபயிறு போட்டோம்னா அதில் முந்திரியெல்லாம் என்னங்க அப்படியே போயிட்டோம் இல்லை. பாயாசம் இருக்குன்னா என்னங்க வரும்? கரண்டியில் எடுத்து என்ன வரும்? ஆமாம், பாயசம் தான் வரும். ஆனால் எனக்கு என்ன வந்தது? கஷாயம். கஷாயம் தெரியுமா உங்களுக்கு? கஷாயம் பார்த்து தம்பிமார், கஷாயம் கொரோனா வந்த நேரம் குடித்தோம்ல கஷாயம். என்னென்னா, நான் எடுத்து சாப்பிட்டு வச்சதெல்லாம் என்னது? பாயாசம், இனிப்பு, நல்ல இனிப்பு தான். ஆனால் வெளியில் வரதெல்லாம் என்னது? கஷாயம். அப்படின்னா என்னதுன்னா, நான் ஒரே மரத்தில் 2 கனி கொடுக்க முடியுமா? முடியல. ஆனால் முடியுமே, கொடுத்துருக்கேனே. தெரியுதா உங்களுக்கு? ஏம்மா, உங்கள் ஊரில் ஒரு மரத்தில் 2 கனி வருமா? தேங்காய் மரத்தில் பனம் பறிக்கலாமா? முடியாதுல்ல. ஆனால் நான் தேங்காய் மரம், ஆனால் பனையும் வரும், தென்னையும் வரும். அப்படின்னா என்னென்னா, நான் கிறிஸ்துவை அறிந்து அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், வார்த்தை இருதயத்தில் இருக்கிறது. ஆனால் காலையில் வார்த்தை இருக்கும், கிச்சனுக்கு வந்தால் வார்த்தை இருக்காது. கிச்சனுக்கு வந்தால் என்ன இருக்கும்? உடனே அடுத்த 2 மரம் இருக்குது என்கிட்ட, 2 டேப் இருக்குது. ஒரு டேப்பில் என்னது? இனிப்பு. அடுத்த டேப்பில் கஷாயம். ஒரு மரம் என்னது? நல்ல ஆப்பிள் மரம் மாதிரி. அடுத்தது முள்ளு மரம். வீட்டுக்குள்ளே கிச்சனில் வேலை செஞ்ச போது என்ன மரம் வேலை செய்யும்? முள்ளு மரம் தான். அங்கங்கே ஆப்பிள் மரம் வேலை செய்யுது. புருஷன் அப்படியே கட்டி பிடிச்சா எதை கட்டி பிடிப்பார்? முள்ளை தான் கட்டி பிடிப்பார். ஏன்னா வாழ்ந்த வாழ்க்கை அப்படி இல்லையா? ஏன் அந்த கனி இல்லை? ஒரே மரத்தில் இப்படி இருந்திருக்கிறேன்.
எனக்கே தெரியல. ஆனால் நான் காலையில் சாட்சி சொன்னேன், 8 மணித்தாலும் அந்நிய பாஷை பேசுவேன், 21 நாள் உபவாசம் பண்ணுவேன். தோத்திரம் தான். துணி துவைச்சாலும் என்னது, எப்படி துணி துவைக்கிறது, தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். அதே நேரத்தில் இந்த காலரெல்லாம் கழுவும் போது ஆத்திரமாக தோத்திரம். இப்போ உங்களுக்கு வாஷிங் மிஷின் இருக்குல்ல, அப்போ நமக்கு வாஷிங் மிஷினெல்லாம் இல்லை அந்த காலத்தில். அப்போ என்ன சார், தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், அழுத்தி அந்த அழுக்க வெட்டுற அந்த மாதிரி. நல்ல மீன் வாங்கிட்டு வந்தால் தோத்திரம் தோத்திரம், ஏதாவது சொதன்னு மீன் வாங்கிட்டா ஆத்திரமாக தோத்திரம் தோத்திரம். ஸோ வாழ்க்கையில் எனக்கு என்னவா இருக்கலை, ஒரு சாட்சியம் இருக்க முடியவில்லை. இவ்வளோ அந்நிய பாஷை பேசி இவ்வளவு தூரம் நான் பிரசங்கம் பண்ணி. ஸோ ஒரு நாள் நான் இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் ஆவியானவர் என்னோட பேச ஆரம்பித்தார். ஏன்னா நான் 8 வயசுலேயே அபிஷேகம் பண்ணப்பட்டு 13 வயதில் தான் அந்நிய பாஷை பேசுகிறனால எனக்கு ஒரு பெரிய இது. இப்போ அந்நிய பாஷை பேசுகிறோம், அந்நிய பாஷை இங்கே பேசுனேன்னா அவங்க ஜங்ஷனுக்கு கேட்கும், அவ்வளோ சத்தமாக பேசுவேன். அவ்வளோ சத்தமாக பேசினாலும் 8 மணித்தாலும் பேசினாலும் டெய்லி பிழைக்க முடியலை, டெய்லி ஜெயிக்க முடியலை, வாழ்க்கையில் ஜெயிக்க முடியலை. அப்போதான் ஆவியானவர் சொன்னார், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வசனம், நீங்கள் புறப்பட்டு போய் அங்கே எருசலேமில் நீங்கள் இருங்க, அங்கே காத்திருங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் புது பெலன் அடைந்து யூதேயாவிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள். எப்படி இருப்பீங்களா? அப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் என்ன அடைந்து, நான் பெலன் அடையலை, நான் என்ன அடைஞ்சிட்டேன்னா கத்துறதுக்கு அது வேற. இந்த உங்கள்கிட்டலாம் ட்ரம் இல்லைன்னா, ட்ரம் அடிக்க அடிக்க எனக்கு சத்தம் எப்படி வரும், பயங்கரமாக வரும். வல்லமை உண்டுன்னா ஒரு 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 அளவு நான் அந்நிய பாஷை பேசுகிறேன். அதே இது ஒரு பீட் கூடிடுச்சுன்னா வல்லமை உண்டுன்னொன்னே என்னது அது ஸ்பீட் ஆயிரும். அப்புறம் அடுத்தது கொஞ்சம் ஸ்பீடானோடனே கையெல்லாம் தட்டி வல்லமை அவ்வளோதான். அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஆவியானவர் சொன்ன நீனும் அந்த மாதிரி தான். இதை அடிச்சு இந்த பீட்டை போட்டோன்னே இங்கே பார்த்தா வீட்டில் போயிட்டு இங்கே வேண்டிதான். வீட்டில் ஒரு மாதிரி என்னங்க, நீங்களாம் அப்படி இல்லைன்னா நாங்கள் ஒரே மாதிரி தான். என்னது அப்படி சொல்கிறீங்களா? தெரியல எனக்கு, ஜெயிக்கவே தெரியல. அவ்வளோ நேரம் மாடியில் மணிக்கணக்காக ஜெபிச்சுட்டு கீழே வருவேன். அப்பா பால் வாங்கிட்டு வாங்க, எப்பா பால் வாங்கிட்டு வாங்க. மூணாவது வரும் பாருங்களே, முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோட வரும் பாருங்களே. அது ஒரு பெரிய யுத்தமாகி சண்டையாகி, உங்களே கல்யாணம் கட்டுனது தான் தப்பாக போச்சு, அப்போவே சொன்னாங்க இவரை கட்டுனா இப்படி தான் நீ கஷ்டப்படுவேன்னு. சரி, எதுக்கு பால் வாங்கிட்டு வாங்க, பேசாமல் விட்டுட்டு வீட்டுக்கு போகிறது தான் நல்லது, எங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் நல்லது. இவ்வளவும் பேசி முடித்தாலும் அந்த மனுஷன் என்ன செய்ய மாட்டார், ஒரு வார்த்தை பேச மாட்டார். இதனாலே என்ன ஆகும், பொங்கி பொங்கி இப்படி வாயை மூடிட்டு இப்படி இருக்கிறீங்க, பொறுப்பு இல்லை. என்னது பொறுப்பு இருந்தால் கத்தணுமோ? எனக்கு அப்படிதான், நான் அப்படிதான் நினைச்சேன். கத்துனா பொறுப்புள்ள மனுஷி கிடையவே கிடையாது. அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னா, அவர் பாட்டுக்கு பாலை வாங்கி கொடுத்துருவார் கொஞ்ச நேரத்தில். நான் என்ன பண்ணுவேன்னா ஓன்னு அழுவேன். என்னது, நான் பாவம் செய்தேன் உம்மை நோக. அப்படி ஒவ்வொரு மீட்டிங்காக போவேன். செவ்வாய்க்கிழமை ஒரு பெண்கள் கூட்டம், புதன்கிழமை ஒரு பெண்கள் கூட்டம், வெள்ளிக்கிழமை ஒரு பெண்கள் கூட்டம். இந்த பெண்கள் கூட்டத்தில் போய் என்ன செய்யுது, நான் பாவம் செய்தேன் உம்மை, அப்படியே அழுது. இதுதான் பழைப்பு. பிறகு அவர் மன்னிப்பு கொடுத்தா கூட நான் என்ன செய்யறது இல்லை, அப்படி சிரிக்கிறான்னு இப்படி பார்க்கறது, இப்படி திரும்பிக்கிறது. கொழுப்பு தானே. என்னென்னா அவர் பார்க்கட்டும், அவர் என்னென்னா அவர் பார்க்கட்டும், பார்க்கறது கிடையாது. அந்த நாளும் போச்சுப்போ. நேற்று பார்க்காததுனால அதையும் சேர்த்து இன்னைக்கு அதையும் சேர்த்து முடிச்சு போட்டு என்ன செய்யுது, அந்த பிரச்சனையை கூட்டி கூட்டி. ஐயோ, இதனால என்ன ஆச்சுதுன்னா, யார் புறாவாகிய யார் அவர் பார்ப்பாரு, இந்தம்மா போடுற கூச்சலுக்கு நம்ம இங்கே இருக்க முடியாது, மெதுவாக போயிடுவார். புறா தானே, என்னங்க, அவர் மெதுவாக போயிடுவாரா. அதுக்கு பிறகு என்ன இருக்குன்னா வெறுமை. ஏதோ இல்லையே, ஐயோ என்னாச்சு. இந்த வெறுமையாக இருக்கிற நேரம் நல்ல ஒரு ஆள் உள்ளே உட்காந்துரும். யார் இது, பேய். அது சொல்லும், பத்தியா தெரியும்
போயிட்டார்ல, அவ்வளோதான், அம்போன்னு உன்னை விட்டு போயிடுவாருன்னு அது சொல்லும் பாருங்க. இப்படியே பேயோடு போராடுறதும், இந்த பக்கம் பேய் சொல்கிறதே கேட்குறதும், இந்த பக்கம் ஆவியானவர் வாருமையா. ஏன்னா இப்போ தான் கத்தனை என்னது, ஆவியானவர் என்னது, அமைதியாகிட்டார். அப்போது என்னன்னா, நமக்கு பிரசங்கம் பண்ணிடலாம், சமையல் பண்ணிடலாம், நல்ல பிரியாணி கூட செஞ்சிடலாம். உங்களை பார்த்து சொல்லலாம், ஐயோ என் வீட்டுக்காரி மாதிரி பிரியாணி, ஐயோ புகழலாம். ஆனால் சாட்சியாக வாழ்வது அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்த நம்ம ஜெயிக்கணும். என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு இதே தான் பிரச்சனை. லைஃப் பூரா என்ன பிரச்சனை? ஆமாம், பிள்ளை வந்து காலையில் ஒழுங்காக கூப்பிடலாம்ல. இப்போ என்னுடைய மூத்த பேர் சார்ல்ஸ், ரெண்டாவது பேர் பிரைன். காலையில் என்ன செய்யுது, அதே கதை தான். மேலே போய் அங்கே மணிக்கணக்காக ஜெபிக்க வேண்டியது தான், அப்படியே கீழே இறங்கி வர வேண்டியது தான். சார்லி பிரையன் எழும்பவே மாட்டாங்க. சார்லி பிரையன் எழும்பவே மாட்டாங்க. அப்போது அடுத்தது என்னது, முழு ஆத்மாவோடும் முழு ஆத்மா. அப்போ தான் எழும்புவாங்க. எழும்பணுன்னே அவங்களுக்கு எங்களை பார்த்தா எப்படி இருக்கும், அம்மா முகத்தை காலையில் பார்த்தா எப்படி இருக்கும், என்னது என்னையை பார்த்து பேய்ங்கிறீங்களா? உடனே அவங்க அப்பா கிட்ட போயிடுவாங்க. அப்பா உடனே இப்படிமாங்க, ஏன்னா பார்த்தியா உங்கள் அம்மாவை, அம்மா நிலைமை எப்படி இருக்கு? யார் அதிகமாக ஜெபம் பண்ண போகிறது? யார் உபவாச கூட்டம்? யார் பெண்கள் கூட்டம்? பிரதருக்கு எங்கேயாவது பிரதர் கூட்டம் இருக்கா? அவங்க எங்கேயாவது பிரதர் கூட்டம்? ஏன் அவங்க அப்பனேன்னு பேசவும் மாட்டாங்க, சாட்சி இல்லை. அப்போது எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், எவ்வளோ காணிக்கை கொடுக்குறோம், எவ்வளோ பைபிள் வாசிக்கிறோம், எவ்வளோ ஊழியம் செய்கிறோம், அது நல்லது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சாட்சியை பார்க்குறாரு, எப்படி நீ வாழ்கிற. அதுக்குத்தான் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள், ஆமாம், ஜெபத்தையே நான் வந்து மாற்றி தான் வச்சுருந்தேன். நான் காலையில் சொன்னேன், ஜெபம்னா எனக்கு என்னென்னா, அரிசி பருப்புக்கு ஜெபம் பண்ணணும், அல்லது துணிமணிக்கு ஜெபம் பண்ணணும், அல்லது அன்னன்னைக்கு தேவைகளுக்கு ஜெபம் பண்ணணும். ஜெபம்னாலும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட போனாலும் அன்றன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். ஸோ லைஃப்பில் எவ்வளவோ இருக்குது, அது எல்லாத்தையும் நான் தெரியாமல் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வேதத்தை அறிந்தும் அறியாதது போல வாழ்கிற ஒரு காலம். ஏன் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன்? ஏதோ அந்நிய பாஷை பேசுகிறேன் அப்படியே ஊங்கிறதுக்காக அல்ல. நாங்கள் பெலன் அடையும்படி, அந்த பெலன் எதற்கு? நான் கனி கொடுக்கும்படி. கேட்க வேண்டும் தான், அற்புதங்கள் வேண்டும் தான். மனுஷன் வார்த்தையினால் பிழைப்பது உண்மைதான். எத்தனோ அற்புதங்களை செய்தார். நான் சொன்னேன், வீட்டில் ஃபஸ்ட்டு என்னுடைய கிச்சனில் தான் அற்புதம். ஒன்றுமே இல்லை, சாப்பாட்டுக்கு அடுத்த நேரம், வழி இல்லாத நேரம் அங்கே அற்புதம் நடந்தது. வியாதிகள், எனக்கு இருந்த வியாதியை ஒரு 3 நிமிஷத்தில் 30 வருஷத்து வியாதியை சொல்லிடுறேன்னா, ஆத்தரைட்டிஸ்ன்னு ஒன்று. அது வந்து நீங்கள் இந்த ஒரு படி ஏற முடியாது. 40 வருஷத்துக்கு முன்னே டாக்டர்ஸ் எழுதியே கொடுத்துட்டாங்க, உனக்கு கல்யாணம் ஆகாது, பிள்ளைகள் பெறாது, ஒரு வாரத்துக்கு 108 ஆஸ்பிரின் எடுப்பேன், வேலியம், இதெல்லாம் எடுத்தால் தான் எனக்கு தூக்கமே வரும். 40 வருஷத்துக்கு முன்னே இப்படி கொஞ்ச நேரம் அந்த கப்பை பிடிச்சிட்டு இருந்தேன்னா இப்படி தான் இருக்கும் கை. ஒரு யாராவது வந்து தான் இது எடுக்கணும், கை அப்படி தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் 40 வருஷத்துக்கு முன்னே இருந்தது. வேதம் சொல்லுகிறது, என்னுடைய தழும்புகளாலே நீங்கள் சுகமாகி விட்டீர்கள். யார் அதை விசுவாசிக்கிறார்களோ, விசுவாசிக்கிறவர்களுக்கு அது பலிக்கும். எப்போ நீங்கள் வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களோ அது பலிக்கும். அப்போது அந்த நாட்களில் நான் வந்து அந்த வார்த்தையை சொன்னதினாலே, அந்த வார்த்தை நான் சொன்னல, மழையானது பூமியை நனைத்து போய் தான் செய்ய வேண்டியதை செய்துட்டு தான் வருமா, சும்மா வராதான். நம்ம ஒரு வார்த்தையை அனுப்பும் பொழுது அந்த வார்த்தை போய் அங்கே செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செய்து விட்டு தான் திருப்பி வருமா. ஸோ இப்போ இந்த வசனத்தை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருக்கு டாக்டர் ரிப்போர்ட் வந்து லைஃப் லாங் ஆத்தரைட்டிஸ் தான். அதே மாதிரி தைராய்டு இருந்தது. டாக்டர் ரிப்போர்ட் வந்து லைஃப் லாங் தைராய்டு, நீ மருந்து எடுக்கணும், சாகு வரை நீ மருந்து எடுக்கணும், தைராய்டு. அது பிறகு யூட்ரஸ், அதாவது கர்ப்பப்பையில் கட்டி, கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி தான் எடுக்கணும். என்னுடைய பெருவிரலில் கிட்டத்தட்ட 4 தடவைக்கு மேலே விரலையே கழட்டியிருக்கிறாங்க, நடக்கவே இனி முடியாது. 8 ஆக்சிடெண்ட், ஒவ்வொரு ஆக்சிடெண்ட்டும் இந்த பக்கம் தான் நடந்தது. இந்த ஒரு மைக்கு தூக்க முடியாது, கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்கும், கை பேரலைஸ் ஆகிரும். எல்லா ரிப்போர்ட்டும் மோசமான ரிப்போர்ட் தான். இவ்வளோ நான் சொல்கிறது ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே நடந்த காரியங்கள். ஆனால் இது ஒவ்வொன்றும் எப்படி சுகமானது என்றால், எப்படி மோசே தன்னுடைய கோலை தூக்கி போடும் பொழுது அது என்ன ஆச்சுது? அது ஆமாம், சர்ப்பமாக மாறினது. மந்திரவாதிகளுடைய கோள்கள் சர்ப்பமாக மாறிச்சுது. ஆனால் மந்திரவாதிகளுடைய கோள்களை காட்டிலும் மோசேயினுடைய கோளுக்கு என்ன விசேஷம் இருந்தது?
எல்லா கோளையும், மந்திரவாதிகள் அவ்வளோ கோளையும், எந்த கோள்? மோசேயின் கோள். எத்தனை பேர் மோசேயின் கோள் வைத்திருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. மோசேயின் கோள் என்ன செஞ்சுதான்? அவ்வளத்தையும் விழுங்கினது போல இந்த வசனத்தை நான் சொல்ல ஆரம்பித்த போட்ட அவன் என்ன சொன்னான்? அதை போடுகிறான். என்னத்தை? அவன் கையில் இந்த கோளை போடுகிறான். நான் அந்த வசனத்தை சொல்ல சொல்ல இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே நான் சுகமாகி விட்டேன் என்று எழுதி இருக்கிறது என்று சொல்ல சொல்ல ஆர்த்தரைட்டிஸ் சுகமானது, தைராய்டு சுகமானது, கட்டி இருக்கவில்லை, ஆக்சிடென்ட் முழுதும் சுகமாக இருக்கிறேன் இந்த நாளிலே. ஹல்லேலூயா. இது எல்லாத்துக்கும் மருந்து எடுத்தேன், அதுக்காக மருந்து எடுக்காம இல்லை. ஆனால் டாக்டர்ஸ் ரிப்போர்ட் லைஃப் லாங். ஆனால் ஒரு மாதம் கூட சில மருந்தெல்லாம் நான் எடுக்கலை. கர்த்தர் சுகமாக்கினார். அப்படின்னா என்னதுன்னா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறவன் பாக்கியவான். அந்த வார்த்தை வாயை விட்டு பிரியாதிருக்கும் பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். எதை விசுவாசிக்க வேண்டும்? டாக்டர் சொல்கிற ரிப்போர்ட் கிடையாது. உனக்கு இப்படியா, உனக்கு அப்படியா, இவ்வளோ தானா, அவ்வளோ தானா. டாக்டர்ஸே சொன்னாங்க. நான் 20 வயசு இருக்கும்போது ஆர்த்தரைட்டிஸ் வந்த நேரம், உனக்கு கல்யாணம் ஆகாது, பிள்ளை பிறக்காது, நீ நடக்க முடியாது, எத்தனையோ முடியாது தான். ஆனால் இன்னைக்கு 5 பேர பிள்ளைகள் பாட்டி ஆகியிருக்கிறேன். பாட்டி ஊர் சுற்றிட்டு இருக்கேன் பாருங்க. ரைட்? பாட்டியான பிறகு தான் எல்லாரும் என்ன செய்வாங்க? வீட்டில் ஓஞ்சிருப்பாங்க. என்னுடைய பேரனே சின்னதில் கேட்டான், பாட்டி நீங்கள் என்ன ஊரெல்லாம் சுற்றிட்டு இருக்கீங்கன்னு. ரைட்? ஸோ என்னன்னா, அவரே நமக்கு பெலன். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கிடையாது. ஒரு காலத்தில் நான்லாம் சாப்பாட்டே இல்லாத காலத்தில் 83 கலவரத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டு வந்த பொழுது ஒழுங்காக சாப்பாடு இருக்காது. ஒரு டீ எப்படி தெரியுமா குடிப்பேன்? டீயை பாலில் ஊற்றிட்டு பிள்ளைகளுக்கு டீ கொடுத்துட்டு அந்த டீ டேஸ்ட் பார்ப்போம் ஒரு ஸ்பூனில். அந்த ஒரு ஸ்பூன் டீயில் தான் அந்த முழு நாள் இருப்பேன். எப்படி வேலை செய்தேன்னு எனக்கே தெரியாது சில நேரங்களில். நம்ம என்ன நினைப்போனா, நான் ஹார்லிக்ஸ் குடிக்கணும், நான் போஸ் குடிக்கணும், அதை இதை பண்ணணும், நான் அதை பண்ணணும். நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் நான் நல்லா சாப்பிட்டா தான் நான் பெலனா இருக்கிறேன் என்று. நீங்கள் சாப்பாடே இல்லைனாலும் கவலைப்படாதீங்க. யாரெல்லாம் வார்த்தையை இரவு பகலாக தியானிக்கிறீர்களோ அந்த வார்த்தை பெலனா இருக்கும். அது பெலனா இருக்கும். அது ஆரோக்கியத்தை தருகிறது. அவ்வளோ ரிப்போர்ட்டை திருப்பி டெஸ்ட் பண்ணும் பொழுது எந்த டாக்டர் சொன்னாங்களோ யூட்ரஸில் கட்டி இருக்குது, ஒரு பெரிய கட்டி இருக்குது, திருப்பி ஸ்கேன் பண்ணும்போது கட்டியே இல்லை. தைராய்டு இருந்தாங்க. திருப்பி டெஸ்ட் பண்ணும்பொழுது பல வருஷத்துக்கு பிறகு டெஸ்ட் பண்ணாங்க, தைராய்டு இருக்கவில்லை. ஹல்லேலூயா. எத்தனையோ ஆக்சிடென்ட். நான் எல்லாரும் சொல்லுவாங்க, இவளோட கிட்டவே நிற்கக்கூடாதுப்பாங்க. அப்படிப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ். எத்தனோ தடவை திருடர்கள் துப்பாக்கியை வச்சு கொள்றதுக்கு எத்தனோ தடவை துப்பாக்கி வச்சுட்டே இருக்கிறான். நான் இப்போ சுட்டுருவான் சுடவே மாட்டேங்கிறான். சுட்டா டப்புன்னு போயிடலாம் பரலோகத்துக்கு. ஏனென்றால் உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கும் என்றால், உங்களுக்கு தேவன் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார் என்றால், அதை செய்யும் வரையிலும் கர்த்தர் உங்களை விட போவதே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை சத்தியமானது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ வியாதியிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார். முதல்ல வார்த்தையை கிச்சனுக்கு தான் யூஸ் பண்ணேன், அரிசி பருப்புக்காக. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்செடுத்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாதுன்னு சொல்லி அங்கே அற்புதத்தை பார்த்தேன். இதே வார்த்தையை எடுத்து என் சரீரத்துக்கு சொல்ல ஆரம்பித்தேன். அற்புதங்களை பார்த்தேன், எத்தனையோ அற்புதங்கள். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இப்போ நீ கிச்சன்லேருந்து நீ கிங்டம் வந்துரு. கிச்சனில் இருந்தது போதும், தேவராஜ்யத்துக்கு வா. இப்பொழுது நீ அரிசி பருப்பல்ல, ஆத்துமாக்களை கேள், அரசாங்கத்தை கேள், நாடுகளை கேள், அதை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. ஸோ கேட்டதே கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. படிப்படியாக போகிறோம்ல, அதே மாதிரி சும்மா நார்மலாக என்ன சாரி வச்சுருப்போம், சும்மா நைலெக்ஸ் சாரியாக இருந்திருக்கும், காட்டன் சாரி, அப்புறம் பட்டுமோ, அப்புறம் கிட்டுமோ, அப்படியே போயிட்டே இருப்போம்ல. ஸோ உயர்ந்துக்கிட்டே போகிறோம். அப்போ என்ன ஆச்சுது, நான் ஃபஸ்ட்டு சாப்பாட்டுக்காகத்தான் ஜெபத்துக்கு போனேன், உடுப்புக்காகத்தான் ஜெபத்துக்கு போனேன். ஆனால் அதற்கு பிறகுதான் அதிலும் மேலான காரியங்கள் இருக்கிறது, அதையும் நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கான அதிகாரத்தை தேவன் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் என்ன பேசுகிறோமோ, நாங்கள் என்ன சொல்லுகிறோமோ அதுதான். ஏனென்றால் நானும் நீங்களும் சாதாரணது பேசக்கூடாது. ஜீவ வார்த்தைகள் எழுதி இருக்கிறது சொல்ல வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் குழந்தையாக இருக்கும் பொழுது ஸ்கூலுக்கெல்லாம் போக காசே கிடையாது, அவங்களை அனுப்ப முடியாது. ஆனால் இப்போ கூட நான் பைபிள் எழுதி தான் வச்சுருக்கேன். சார்ல்ஸ் பிரையன் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள், அவருடைய சமாதானம் எனக்கு பெரிதாக இருக்கும். அதை சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா நாங்கள் இந்த ஊரில் 83 எல்லாத்தையும் எழுந்துட்டு இந்தியாவுக்கு வந்தோம். இந்தியாவிலேருந்து நாங்கள் கனடா போகலான்னு பார்த்தா ஆண்டவர் எங்களை இல்லை நீ இலங்கைக்கே போன்னு சொல்லிட்டாரு. இலங்கைக்கு போ என்று சொல்லும் பொழுது எனக்கு போக விருப்பம் இல்லை. இதுலேருந்து யுத்தத்தையே கேள்விப்பட்டு யுத்தத்துக்குள்ளேயே இருந்து எப்போ பார்த்தாலும் பாம் பிளாஸ்டாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் கர்ஃபியாக இருக்கும். பாதி ஸ்கூலுக்கு போனது கிடையாது. ஆனால் நாங்கள் இந்தியாவில் நல்லா இப்போ என்ன செஞ்சிட்டோன்னா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இருந்த நாங்கள் விசுவாசம் பெருகி இப்போ நெய் ஊற்றி தான் சாப்பிட்றது. என்னது
சாப்பாடு எல்லாம் இருக்குது, நல்ல துணிமணி இருக்குது. இப்போ போக இஷ்டம் வருமா? இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாரு, நீ வந்த ஊருக்கு போக வேண்டும். ஒரு ஒரு மலையாளி பாச சொல்கிறாரு, நீ வந்த ஊருக்கு திருச்சி போனாருன்னா திருச்சியாவது மதுரையாவது தெரியாது, போக இஷ்டம் இல்லை. வேறு ஊருக்கு போனால் விருப்பம். ஆனால் சொல்ல இல்லை, நான் சொல்லுகிற ஊருக்கு போ, திருப்பி போ. இல்லை, கேட்கல. நான் அப்படியே ஊழியத்துக்கு போயிட்டுருக்கிறேன், பிரசங்கம் ரெடி பண்ணிக்கிட்டு. ஆவியானவர் பின்னாடி வந்து சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ இலங்கைக்கு போ. அப்போ ஒரு டீ கடையில் போட்டிருக்காங்க, இலங்கையிலே குண்டு வெடிப்பு. உடனே ஆவியானவர் சொல்கிறேன், வாட்சி பாருங்கள் நியூஸை. யாருக்கு? காது குத்துறோம். யாருக்கு குத்துறோம்? பாருங்க ஆண்டவரே, எப்படி நான் பிள்ளைகளை கூட்டிகிட்டு இலங்கைக்கு போகிறது, இப்படி யுத்தமாக இருக்குது, அங்கே போக சொல்லுங்க. ஆண்டவர் சொல்கிற, நீ அங்கே தான் போகணுங்கிறாரு. சொல்லிட்டு இப்படி திரும்பினே ஒரு வாகனம் வந்து இடித்து இந்த கை கலண்டுட்டு வீட்டில் உட்காந்துருக்குறேன். மெதுவாக ஆவியான கேட்குறாரு, ஊருக்கு போறியான்னு. என்ன சொல்லுவோம்? போகிறேன்னு சொல்லுவோம், போக மாட்டேன்னு சொல்லுவோம். எத்தனை பேர் போகிறேங்கிறீங்க? அம்மா அடி வாங்கியாச்சுல, கை கலண்டுட்டு இல்லை. சிலர்லாம் அடி வாங்கினா தானே ஃபீல் பண்ணிக்கிறோம். என்ன உடனே போகிறேன்னு சொன்னேன், 6 மாதம் கழித்து மாட்டேன்ட்டேன். லேசுப்பட்ட ஆட்கள் கிடையாதுன்னு ஆண்டவரோட விளையாடுறோம். என்ன செய்கிறோமோ கொடுப்போமோ கொடுக்க மாட்டோம், வர்றோமோ வரமாட்டோம். ஸோ திருப்பி ஆண்டவர் வந்து பேசிட்டே இருந்தார் போகணுன்னு. அப்போ எங்கள் வீட்டுக்கு ஒரு ஆஃப்ரிக்கன் லேடி வருவாங்க. அந்த அம்மா வந்து அந்நிய பாஷை பேசுகிறாங்க. என்ன பாஷைன்னா, மம்ப நும்பட்ட கீனு சேக்க நும்ப சாக்கிறேன் பிச்சா துவையா மாக்கே ஹாஸ்டே நும்ப சமங்க. இது என்ன பாஷை? சிங்களம். ஒரு ஆஃப்ரிக்கன் லேடி இலங்கையின் பாஷையை பேசுகிறாங்க. ஆண்டவர் பேசணுன்னா எந்த பாஷையிலும் பேசுவார், யாரை கொண்டாகிலும் பேசுவார். கிளியராக சொல்லிட்டாரு, நீ இந்த தேசத்தை விட்டு நீ பக்கத்தில் இருக்கிறதான சமுத்திரத்தை கடந்து அந்த ஊருக்கு போக வேண்டும். சரி, இன்னும் என்ன செஞ்சோம்? இருக்கிறதெல்லாம் பெட்டி கட்டிட்டு இலங்கை தேசத்துக்கு போனோம். போன நாளிலேருந்து மீண்டும் பிரச்சனை. உடனே பிரச்சனை வந்தால் என்ன சொல்லுவோம்? அப்போவே சொன்னேன்ல ஆண்டவரே, துப்பாக்கியை வச்சு என்னை கொள்கிற நேரம் என்ன சொன்னேன்? அப்போவே நான் சொன்னேன்ல, என்னை கனடாவுக்கு அமெரிக்கா கூட்டு போங்க, இங்கே இப்படி தான். இல்லை, அவர் எங்கே போக சொல்லுகிறாரோ, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்வோம் என்றால் அது எனக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். சுயநலமாய் கிறிஸ்தவர்கள் வாழ முடியாது. எனக்கு மட்டும் நன்மை வரும் என்று வாழ முடியாது. கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு, தேசங்களுக்கு நன்மை உண்டாகும்படி தேவன் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். ஸோ அங்கே போன பொழுது தான் இந்த கிச்சனில் நான் வந்து அந்த சாப்பாட்டுக்காக ஜெபம் பண்ணேன்ல, என்னுடைய சரீரத்துக்காக நான் தழும்புகளால் சுகமாக விட்டேன், அதாவது வசனத்தை அனுப்பி நான் ஜெபம் பண்ணினேன் அல்லவா. அப்பொழுது தான் ஆண்டவர் சொன்னார், இந்த தேசங்களுக்காக ஜெபி. முதலாக தேசங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை அப்பொழுது தான் கற்றுக் கொடுத்தார். அப்போது நான் பாஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, இப்போ நிறைய பாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, எல்லோரும் நல்லா படித்தவங்க எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க. அப்போ ஆண்டவர் என்று சொல்கிறாரு, யூ ஹாவ் டு கோ அண்ட் ப்ரொக்ளைம், அதாவது நீ போய் பிரகடனப்படுத்து, வசனத்தை பிரகடனப்படுத்து. சொல்லுங்க, பிரகடனம் அப்படின்னா என்னது? ப்ரொக்ளைம், பேசு, சொல்லு, அறிக்கையிடு, சத்தமா உரத்த சொல்லு. எதை சொல்றாரு? நான் சொல்லுகிற வார்த்தையை நீ போய் சொல்லு. நாட்டுக்கு சொல்லு, ஜனாதிபதிக்கு சொல்லு, மந்திரிக்கு சொல்லு, மலையை பார்த்து பேசு, ஆற்றை பார்த்து பேசு. எனக்கு எல்லாம் பைத்தியம் மாதிரி இருந்தது. வீட்டில் உட்காந்துக்கிட்டு அரிசி பருப்புக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்த என்னை பார்த்து இதை சொல்லு. பாஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க, பெரிய படித்தவங்க. ஒரு பாஸ்டர் கேட்டார், வாட் இஸ் ப்ரொக்ளமேஷன்? பிரகடனம் என்றால் என்ன? எனக்கே தெரியாது, ஆனால் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். சில நேரம் என்ன சாப்பிட்றோன்னா எனக்கே தெரியாது, ஏதோ கொடுத்தாங்க நான் சாப்பிட்றேன். ஜிகர் தண்டா மாதிரின்னா அதுனா என்னன்னு தெரியாதுல்ல. அந்த பேரை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குல்ல. எனியோ, ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு விளங்கலை, இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியலை. நம்ம கிச்சன்லேயே இருந்தவங்க தானே, நமக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நான் இப்படி முன்னுக்கு நின்று பேசிகிட்ருக்குறேன். என்கிட்ட ஆவியானவர் சொல்கிறாரு, நீ அவர்களை பார்த்து சொல்லு, உங்கள் வீட்டில் கருவாடு பொரிப்பீங்க தானே? என்னது? கருவாடு இங்கே இல்லைன்னா இருக்குல்ல. ஆமாம், கருவாடு பொரித்தால் அதுலேருந்து என்ன வரும்? கருவாடு வாசனை. கருவாடு பொரிக்கிறதுக்கு முன்னே நாற்றம். கருவாடு நாறுதுன்னு தான் சொல்லுவோம், பொரிச்சா கருவாடு வாசனைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா மீன் நாறுது, பொரிச்சா வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன சொல்லுவோம்? இது சாலையா சந்தாவா என்னவோன்னு சொல்லிட்டு இருப்போம்ல. பொரிக்கும் பொழுது அது வாசனை வருகிறது அல்லவா? இல்லைன்னா இது என்னது? நாற்றம் அடிக்கிறதுனா. அப்போ ஆண்டு சொன்னார், கருவாட்டை எடுத்து எண்ணெயில் போடும் பொழுது பொரித்து வாசனை வருகிறது. அந்த வாசனை எங்கெல்லாம் போகும்? ஊரே போயிடும். 4 வீடு தாண்டி மாமியார் வீட்டுக்கு நான் போகலைனாலும் கருவாட்டு வாசம் போகுமா இல்லையா? கருவாட்டு வாசனை சொல்லுமா? நான் போக மாட்டேன், நீ போகலை, நான் போக மாட்டேன். இல்லை, நீ போகாட்டா என்ன? ஆமாம், பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது, போகுமா?
நான் சர்ச்சுக்குள்ளே வாசல் காலம் மிதிக்க மாட்டேன். அந்த சர்ச்சில் கருவாட்டு வாசனம் போகும். அப்போதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு கருவாட்டை நீ பொரிக்கும் பொழுது கருவாட்டு வாசனையே 10 மடங்கு போகுதில்ல, வீட்டுக்கு போகுதில்ல. ஃபோன் எடுத்து அலோங்கிறோம். என்னது, இங்கேருந்து அமெரிக்காவுக்கு அலோ போகுதா இல்லையா? எவ்வளோ சீக்கிரம் போகுது, எவ்வளோ தூரம் அது போகுது இல்லை? அப்போ அது எது எடுத்து செல்லுகிறது? அலைவரிசை எடுத்து செல்லுது அல்லவா? இந்த ரெண்டையும் சொன்னார். இந்த ஃபோனுக்கு இதே இல்லை, வயரே இல்லை. அலோன்னு என்ன செய்யுது? அமெரிக்காவில் இருக்கிற, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒருத்தர் அலோன்னு சொல்கிறாங்களே, அவ்வளோ குயிக்காக போகுது. இந்த வாசனை அவ்வளோ குயிக்காக போகுது அல்லவா? அதை காட்டிலும் அதிகமாக நீ இந்த வார்த்தையை எடுத்து பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதை எடுத்து செல்லுவார். அது எடுத்து செல்லப்படும், அது போகும், அது போகக்கூடியது. ஹல்லேலூயா. உண்டாகு என்றால் அது போய் உண்டாக்கினது. ஆகவே நீங்கள் வார்த்தையை வைத்திருக்கும் வரையும் ஒன்றும் நடக்காது. எடுத்து பேசும் பொழுது அது போய் தான் செய்ய வேண்டியதை செய்தே தீரும். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் வார்த்தையை எடுத்து சொல்ல வேண்டும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று எழுதி இருக்கிறது. இந்த எழுதி இருக்கிறதுங்கிற ஒரு காரியம் அப்போது இந்த 40 வருஷத்து சாட்சி சொல்கிறேன். ஒரு நாள் ஒன்றுமே இல்லை. எப்பயுமே அந்த 40 வருஷத்துக்கு முன்னே எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஒன்றும் இருக்காது, அரிசி இருக்காது, நேற்று வரையும் சாப்பிட்ருப்போம் இருக்காது. ஸோ அன்றைக்கி ஒரு ஊழியக்காரங்க வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் வலிச்சு கொடுத்துட்டேன், அரிசி பருப்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கிறேன். என்னடா காலையிலே சொல்லிவிட்டு, ஆண்டவரே நீர் இன்று என்னை போஷிப்பீர். என்னது? ஆமாம். அப்போ நான் இதில் சொல்கிறேன், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால் பிழைப்பான். இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இன்று என்னது, இன்று கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். நான் பழைய காலத்தில் இந்த சொடக்கு போட்டு தான் ஆண்டவரோட பேசிட்டு இருப்பேன். பேயோடு சொடக்கு போட்டு தான் பேசுறது. பேயை பார்த்து சொல்கிறது இயேசுவின் நாமத்தினாலே போங்கிறது, இங்கே இயேசுவின் நாமத்திலே தாரும். ரெண்டும் ஒரே டியூனில் தான் போய் பழகிட்டேன். ஸோ நான் அன்றைக்கி என்ன செய்கிறேன்னா, இப்போது பாத்திரத்தெல்லாம் கழுவியாச்சு, எல்லாம் வச்சுட்டு சொல்லுகிறேன், இன்று எழுதி இருக்கிறது, இன்று செய்வார். 11 மணி ஆச்சு, 12 ஆச்சுது, சாயங்காலம் ஆச்சுது. காலையில் எனக்கு என் சத்தம் எப்படி இருந்தது? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி தேவன் இன்று அற்புதம் செய்வார் அப்படின்னு ஒரு பெரிய இருந்தது. சாயங்காலம் ஆக ஆக சவுண்ட் என்ன ஆயிடுச்சு? ஏன் வரலையே? இன்னொன்றும் பேட்ரி வீக் ஆன மாதிரி. இப்போ காலையில் எழுதி இருக்கிறது, இப்போ எழுதி இருக்கிறது. இப்போ என்ன ஆகுது? இப்போ நேரம் ஆக ஆக ஆமாம், இப்போ ராத்திரி 10 மணி என்னது? எழுதி இருக்கு. ஒன்றும் சொல்லவும் முடியாதுல்ல, கோபப்படவும் முடியாதுல்ல. எழுதி இருக்கு. ஐயோ, இப்போ 11 மணி ஆச்சு, எழுதி இருக்கு, ஒன்றுமே இல்லை. இதில் வேற பேய் சும்மா இருக்கான்ல, பெருசாக சொன்னியே இன்றைக்கு, அவன் வேற காதில் குடஞ்சிக்கிட்டே இருக்கிறான். இன்றைக்கு என்று சொன்னையே. நான் ஆண்டவர்கிட்ட போய் சொன்னேன், உங்களை நம்பி பேய்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் எனக்கு இன்றைக்கி அற்புதம் செய்வீங்கன்னு சேலஞ்ச் பண்ணிட்டு பேய்கிட்ட. சும்மா இருக்க வேண்டியது தானே. சிலர்லாம் இருக்கிறோம், என்ன பாரு கர்த்தர் எனக்கு இப்படி பண்ணுவாருன்னு. அப்புறம் கடைசியில் ஓன்னு அழுதுட்டு போல 11:45 ஆச்சு. நான் சொன்னேன், ஆண்டவர் உங்களை நம்பி தான் சொன்னேன் ஆண்டவரே, எழுதியிருக்கிறது என்ற வார்த்தையை நம்பி தான் சொன்னேன் ஆண்டவரே, ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு 12க்கு 10 நிமிஷம் இருக்கும். பெட்ஷீட் எடுத்து தலைக்கு மேலே மூடிட்டு, பேயாவது நீங்களாவது பார்த்துக்கிடுங்க, உங்கள் வார்த்தையை சொன்னேன் பேய்கிட்ட. இப்போ நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கிட்டு என்ன செஞ்சுட்டேன்? படுத்துட்டேன். ஏன்னா என்ன பண்ணுறது, இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்குது. இப்படி போட்டு டக்குனு பெல் சத்தம் கேட்குது. ராத்திரி 12 மணிக்கு யார் வருவா? எல்லாருக்கும் தான் 12 தான் பேய் தான். ஏன் ஆண்டவர் வர மாட்டாரா? ஆமாம், அப்படி பழகிட்டோம். என்ன எனக்கும் அதே மாதிரி தான், பாவம் உங்களை மாதிரி தான் நானும் இருந்தேன். ரைட், 12 மணி ஆயிடுச்சுன்ட்டு யாரும் கதவை திறந்தா எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் பாம்பேலேருந்து திருநெல்வேலிக்கு வரணும். நாங்கள் சென்னையில் இருக்கிறோம். திடீர்னு அவருக்கு தோணிச்சு தான், எங்கள் அண்ணி இங்கே இருக்காங்க பார்த்துட்டு போவோம் அப்படின்னு. போகும்போது சும்மா வரக்கூடாதுல்ல, அவர் என்ன செஞ்சுருக்காரு, ஏதோ கொஞ்சம் சாமான்லாம் வாங்கிட்டு சரியாக கதவை தட்டுறாரு. இப்போ அவர் கையில் 2 பேக் இருக்குது. கதவை திறந்துட்டேன். ஆவியான சொல்கிறார், பேக்கை பாருன்னாரு. டக்குன்னு பேக்கை பார்த்தேன். பேய்கிட்ட சொன்னேன், பேக்கை பாருன்னு. ஹல்லேலூயா, இன்று நிறைவேறிற்று. ஹல்லேலூயா, உங்கள் விசுவாசம் பலிக்கும். நீங்கள் சொன்னால் சொன்னது தான். ஹல்லேலூயா, எழுதி இருக்கிறது என்று சொன்னால் சொன்னது தான். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. ஒரு நாள் அப்படி தான் என்னோடய மூத்த மகன் அவன் அடிக்கடி ஈவினிங் ஸ்கூலில் நடக்கிற கதையெல்லாம் சொல்லுவான். தோளில் கை போட்டு சொன்னான், மம்மி நான் 1 தடவை சொன்னேன், 100 தடவை சொன்ன மாதிரி. நானும் ஆஹா என்ன அழகான ஸ்டேட்மெண்ட் பிரசங்கத்தில் சொல்லிட்டேன். என் மகன்
ஒரு தடவை சொன்னால் அது வேறு சுற்றி சுற்றி சொன்னால் பாருங்கள், சொல்லட்டு நானும் சொன்னேன்னு ஒரு அம்மா சர்வீஸ் முடிச்சோன்னு சொல்லிச்சு, வெளியில் சொல்லாதீங்க வெக்கக்கேடு, உங்கள் மகன் சொன்னது கிடையாது, நடிகன் சொன்னதுன்னு. நான் போய் அவங்ககிட்ட கேட்டோன்னே, இதெல்லாம் ஏன் பிரசங்கத்தில் விட்டு கதையெல்லாம் போய் பிரசங்கத்தில் பேசுகிறீங்களே, நான் பைபிள் காலேஜுக்கு போகலடா, வீட்டில் உள்ள கதையை தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு. ஸோ எனக்கா வெக்கம் வேறு, அந்த அம்மா வேறு ஒரு மாதிரி சொல்லிட்டு, நம்ம வேறு பீத்துவோம் நம்ம பிள்ளைகளை, ஒன்றுமே சொல்லலைனாலும் ஆட் பண்ணி வேறு சொல்லிடுவோம். வீட்டுக்கு வந்தால் எனக்கு ஒரு மாதிரி, ஏன்டா நீ இப்படி சொன்னேன், அடுத்த வாரம் எப்படிடா பெண்களை பார்க்கறது. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு தடவை சொன்னா 100 தடவை, ஆனால் நான் சொன்னால் சொன்னதே எழுதினது சொன்னதே. ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்றால் விலகப் போவதில்லை, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்றால் வாளாக்காமல் தலையாக்குவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதை சொல்லுகிறாரோ அதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் அந்த விசுவாசத்தினாலே அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. ஆகவே நீங்க தேவனை தேடும் பொழுது இங்கே பதில் கிடைக்கிறது, பதில் இங்கே தானே இருக்கிறது. பதிலை எடுத்து பேசுங்கள். என்னது வியாதிக்கு என்ன பதில்? தழும்புகளால் சுகமாகி விட்டோம், அதான் பதில். பேசும் பொழுது வார்த்தையை சொல்லுவார், தீர்க்க தரிசனம் கிடைக்கும். அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு சாட்சி சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது எனக்கு ஒரு பழக்கம் இருந்தது, சின்ன வயசுலேருந்து என்ன பிரசங்கம் யார் பண்ணினாலும் தெரியலோ எழுதி வச்சுக்கிடுவேன். சில நேரம் வீட்டில் போய் வாசிப்பேன், சில நேரம் வாசிக்க மாட்டேன். எப்பயாவது டைம் இருக்கும்போது அதை எடுத்து வாசிப்பேன். சின்ன 6ஆம் கிளாஸ் படிக்கும் போதும் இந்த பஸ் டிக்கெட் இருக்குல்ல, அதில் கூட எழுதியிருப்பேன் பிரசங்கத்தை. ஸோ அந்த பழக்கம் இருந்ததுனால ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றையும் எழுதி வச்சுட்டேன். அதில் நிறைய தீர்க்க தரிசனங்கள், ரைட். ஒரு இடத்துல நான் போய் நிற்கும் போது, இப்போ 83 நாங்கள் எல்லாத்தையும் இழந்து ஒன்றும் இல்லாமல் இந்த இந்தியாவில் உட்காந்துருக்கோம். சாப்பாட்டுக்கும் வழி இல்லை, பஸ்ஸுக்கும் பணம் கிடையாது. அன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் தீர்க்க தரிசனம் பேசினார்கள், அதை பிடித்து கொள்ள வேண்டும், அதை காத்துக்கொள்ள வேண்டும். காத்துக்கொள்ளுகிறவன் தான் 100 மடங்கு பலன் உண்டு. அப்போது இது கிட்டத்தட்ட ஒரு 86 அந்த மாதிரி காலத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம். அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் ஒரு வேர்ல்ட் மேப்பை பார்க்குறேன், அந்த வேர்ல்ட் மேப்பில் இருக்கிற US, UK, எல்லா ஊருக்கும் நீ போகிற, எல்லா ஊருக்கும், அதான் 5 கண்டத்துக்கும் நீ போவேன்னு அந்த அம்மா சொல்லிகிட்டே போகிறாங்க. நான் இப்போ உங்களை மாதிரி கீழே உட்காந்துட்டு, நெத்தி கீழே இருக்குது, இப்படியே உட்காந்துக்கிட்டு நானே நொந்து நூலாக தான் இருக்கேன். வசனம் என்ன வருது, நீ அமெரிக்கா போவாய், நீ லண்டன் போவாய், நீ ஆஸ்திரேலியா போவாய்னா, என்னது, ஏன் ₹1 வழி இல்லை, ரிட்டர்ன் போகிறதுக்கு ₹1 இல்லை, அமெரிக்காவுக்கு போகணுமா? நான் என்னென்னா அந்த ₹1 தாங்க நான் ரிட்டர்ன் போகிறதுக்கு, அமெரிக்கா அப்புறம் போய்க்கலாம். அடுத்தது எனக்கு நான் நாடற்றவள். ஏன்னா எங்கள் அப்பா அம்மாலாம் இங்கே பிறந்துட்டாங்க, நான் இலங்கையில் பிறந்துட்டேன். இலங்கையில் சொல்லிட்டாங்க யூ ஆர் இந்தியன். இங்கே வந்தால் இவங்க சொல்லிட்டாங்க நீ இலங்கையில் பிறந்தனால யூ ஆர் ஸ்ரீலங்கன். அவங்களும் சிட்டிசன் கொடுக்கல, இவங்களும் சிட்டிசன் கொடுக்கல. என்னுடைய நிலைமை நாடற்றவள். நான் இக்கு போட்டது சரியா இல்லையா? இக்கு போட்டுட்டு நான் இருக்கிறேன். அந்த அம்மா திடீர்னு ஏன் அவிசுவாசிக்கிறாய், அவங்களுக்கு ஏன் நிலைமை தெரியாது. நான் வேறு நல்லா டிப்டாப்பாக உடுத்தி பெரிய ஒரு கொண்டெல்லாம் போட்டுட்டு என்ன பார்த்தா ஏதோ கோடிஸ் வரையுமா பாரு, ஆனால் ₹1 தான் இருக்குது கையில். அதை எழுதி வச்சுக்கிட்டேன். பிறகு சொன்னார், நான் உனக்கு ஒரு வீட்டை தருவேன், எழுதி வச்சுக்கிட்டேன். 30 வருஷம் ஆச்சு, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறவே இல்லை. ஆனால் எழுதி வைத்திருந்தேன். எழுதி வச்ச தீர்க்க தரிசனங்களை இடையில வாசித்து சொன்னீரே. முன்ன தாருமே, அரிசி தாரும், பருப்பு தாரும், வீட்டை தாரும், அதை தாரும், இதை தாரும், அப்படி வாரம், இப்படி போரும், அதை செய்யும், இதை செய்யும், இங்கே இரும், அங்கே இரும். இதுதான் என்னுடைய ஜெபம். அதை தாரும், இதை தாரும். இப்போ அதை சொல்லிட்டாரல்ல, நீ அதெல்லாம் விசுவாசினி. இப்போ இந்த பக்கம் திருப்பிட்டு சொன்னீரே. அவர் ஒரே பாடாக படுத்துறது. உயிரை வாங்குறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, சிலர்லாம் இருக்குல்ல, சொன்ன எல்லாம் வாங்கி தரேன் எனக்கு ஃபோனு, உயிரை வாங்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? நானும் ஆண்டவரை விடலை. என்ன சொல்லிட்டேன்னா, சொன்னீரே, எழுதி இருக்கிறது. ஆச்சரியம் என்ன தெரியுமா? நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அது பலிக்கும். என்ன நடந்தது என்றால், இந்தியாவும் இலங்கையும் ஒரு தீர்மானம் பண்ணி, இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. என்ன சட்டம் என்றால், 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்தியாவிலிருந்து வந்த இந்திய பிரஜைகளுக்கு இலங்கையிலே பிரஜா உரிமை கொடுக்க வேண்டும். இலங்கையில் பிறந்து இந்தியாவுடைய பூர்வீகம் இருக்கும் என்றால் அவர்களுக்கு பிரஜா உரிமை கொடுக்க வேண்டும். சட்டமே வந்தது. நீ விசுவாசித்தால் சட்டமே வரும், நீ விசுவாசித்தால் சட்டமே மாறும், உனக்காக மாறும். ஹல்லேலூயா. இப்போ நான் டுவல் சிட்டிசன். அப்படின்னா என்ன, எப்போ வேணாலும் நான் இலங்கைக்கு போகலாம், எப்போ வேண்டும் என்றாலும் இந்தியாவுக்கு வரலாம். ஆனால் எனக்கு தீர்க்க தரிசனம் வரும் பொழுது நாடற்றவள். விசுவாசம் வலியது, பெரியது. வார்த்தையை நீங்கள் நம்பி பாருங்கள். அதே மாதிரி தான் வீடு.
60 வயசு வரைக்கும் வாடகை வீடு தான். ஆனால் நான் போனால் என்னை பார்த்தா கோடீஸ்வரின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் நான் வந்து 1 ரூபாய்க்கு வழியிலனாலும் என் நட என்ன நட? ராஜ நட தான். பேய் நடுங்கி ஓடிடுவான். இந்த அம்மா கிட்ட போய் அதை நோக வைக்கவே முடியலையே அப்படிமா. ஏன்னா உள்ள அழுவேன், அறைக்குள்ளே அழுவேன், வெளியில் வரும்போது பவுடர் போட்டு டிப் டாப்பை உடுத்தி சும்மா வருவேன் பாருங்க. அவனுக்கு ஒரு சொடக்கு போட்டுட்டு வருவேன். உள்ள ஆண்டவரோட சண்டை போடுவேன், வெளியில் வந்து ஒரு நாள் அவரை பற்றி தப்ப பேசக்கூடாது. அவர் நல்லவர், எனக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, நான் சாப்பிட்டதோ இல்லையோ, அவர் நல்லவர், அவர் போஷிக்கிறவர். ஸோ அதனால் பேய்க்கு வந்து நொந்து நூலாக அவன் வேற எங்கே போயிட்டான். இப்போ இந்த மனுஷியோடு இருக்க முடியாதுன்னு. ஸோ அந்த அந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறதை நான் பார்த்து நான் அந்த 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 வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தேன். ஆனால் நான் வந்து இந்த வீட்டு விஷயத்தில் நான் ரொம்ப ட்ரை பண்ணலை. எனக்கு ஊழியம் இருந்ததுனால வாடகை வீட்லேயே ஓடி 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 எனக்கு வீடு இருந்தால் என்ன இல்லாட்டி என்னங்கிற மாதிரி ஓடிட்டு இருந்தேன். ஆனால் கொரோனா சீசன் வரும். ஆனால் எனக்கு சொன்னார், வீட்டு தருவேன், ஒரு கோரேஸை எழுப்புவேன், அவ்வளோதான் எழுதி இருந்தது. கொரோனா டைமில் எல்லாம் சர்ச் மூடி, வீடு மூடி, எல்லாம் பேங்க் மூடி, எல்லாமே மூடி இருக்குல்ல. அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு வீடை கட்டுவேன். நம்ப முடியுமா? கொரோனா டைமில் வீடு கட்ட முடியுமா? கர்ஃப்யூ வேறு இதில். ஆனால் அந்த டைமில் தான் அந்த 2019க்கும் 20க்கு நடுவில் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த டைமில் கர்த்தர் ஒரு வீட்டை கட்டும்படி கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. அது வீடு இல்லை, அது உண்மையில் சொல்லும்போது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் மாதிரி. என் மகன் வேறு, நானும் ஒரு டிசைனை கொடுத்துட்டேன். அந்த அந்த 17ஆம் நூற்றாண்டின் எழுப்புதலுக்காக ஒரு பெரிய மாளிகை மாதிரி வீடை கட்டியாச்சு. ஆச்சரியமாக இருந்தது. அந்த பணம் ஒருத்தட்டே நாங்கள் வந்து டொனேஷன் கேட்டதும் கிடையாது, நீங்கள் இதுக்காக ஜாம் பண்ணுங்கன்னு சொன்னது கிடையாது. ஏனென்றால் பதில் கையில் இருந்தது. பதில் கையில் இருக்கும் பொழுது நீங்கள் பயப்பட தேவையில்லை. அவர் சொல்லி இருக்கிறார். அதனால தான் பிரசங்கம் பண்ணும் பொழுது, தேவன் பேசும் பொழுது, ஊழியக்காரரோடு பேசும் பொழுது கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அங்கே பதில் இருக்கும், அந்த பதிலை பிடித்து கொள்ள வேண்டும், பதிலை பேச வேண்டும். ஏனென்றால் அது பலிக்கும், அது போய் தான் செய்ய வேண்டியதை செய்யும். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த வானமும் இந்த பூமியும் ஒளிந்து போகும், இந்த வார்த்தைகள் ஒளிந்து போகாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் கொடு என்றால் கொடுத்துட வேண்டியதான். கொடுக்கறதுலையுமே நிறைய கற்றுக்கொண்டு, கொடுங்கிறது எப்போ எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்றால் 83 கலவரத்தில் எல்லாம் இழந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் சும்மா பண்டம் பார்த்தா ஒரு 2-3 பால் புட்டிகள் தான். ஏன்னா 2 சின்ன பிள்ளைகள் 18 நாள் கலவரத்தில் வீட்டை விட்டு வரும் பொழுது ஃபீடிங் பாட்டிலோடு தான் வந்து சேர்ந்தோம், ஒரு 2-3 துணியோடு. அப்போ நாங்கள் சென்னையில் இருக்கிறோம். 84 ஒரு பெரிய ஃப்ளட், வெள்ளம் வந்தது. வெள்ளத்தில் சின்ன சின்ன குடிசை வீடெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு ஒரு அம்மா கதவை தட்டி, அம்மா ஏதாவது தானே. நான் சொன்னேன், ஐயோ ஆண்டவரே 36 வீடு இருக்குது, இங்கேயா வரணும், நானே என்னத்தை உடுத்துவேன், என்னத்தை உண்போன்னு உட்கார்ந்துருக்கேன். அப்போ ஆண்டு சொன்னார், இருக்கிறதே கொடு. ரொம்ப கஷ்டம் எனக்கு. அப்போ கொடுக்கறதுக்கு நிறைய இல்லை, ஒரு 4 சாரி கூட இருந்திருக்காது. ஆனாலும் என்ன செஞ்சேன்னா, அந்த சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அதை கொடுத்தேன். அந்த கொடுத்த அதே வாரத்தில் ஒரு அம்மா வேகமாக வராங்க 2 சாரியோட. என்னடா இது, 1 கொடுத்தா 2 வருது, 2 கொடுத்தா 4 வரும், 4 கொடுத்தா 8, 8 கொடுத்தா, ஆஹா நல்லா தான் இருக்குது இது. அந்த காலத்தில், ஒன்றுமில்லாத காலத்தில் கொடுக்க கற்றுக் கொடுத்தார். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் வந்துட்டார். அவருக்கு கையில் கொடுக்க ஒரு 10 ரூபா கூட இல்லை. கொஞ்சம் பருப்பும் கொஞ்சம் அரிசி இருந்தது. டக்குன்னு அரிசியெல்லாம் எடுத்து என்ன செஞ்சேன், போட்டு கொடுத்துட்டேன். காலையில் சமைக்கிறதுக்கு எனக்கு அரிசி கிடையாது. நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் கொடுங்கன்னு சொன்னீங்க, நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், நீங்கள் தான் கொடுக்கணும். அப்போ எனக்குள்ளே ஆவியில் ஏவப்பட்டேன், அந்த 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 டின்னில் போய் அதை எடு. அப்போ நான் வந்து அந்த கையில் அந்த சொலகள் எடுப்போம்ல, அந்த மாதிரி அப்படியே அடியில் எடுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டின் ஒன்று அடியில் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிடி வந்துச்சு, அதில் போட்டேன். திருப்பி ஒரு பிடி போட்டேன், திருப்பி ஒரு பிடி போட்டேன். வந்துக்கிட்டே இருக்குது 3 டம்ளர் அளவு எடுக்கத்தக்கதாக ஒரு பிடி அரிசியிலே வந்து கொண்டே இருந்தது. அப்போ தான் ஆவியானவர் சொன்னார், ஏலியாவின் தேவன் இன்றும் நான் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. கொடுங்கள், பயமில்லாமல் கொடுக்கும் பொழுது இப்படி இந்த அரிசியை கொடுக்க ஆரம்பித்து இந்த மாதம் 4ஆம் தேதி நான் சொன்னேன்ல, ஒரு பெரிய மாளிகை மாதிரி வீடு கட்டியிருந்தேன்னு, அதை கொடுத்துருட்டாரு. அரிசி பருப்புன்னா கொடுத்துடலாம், 2-3 கோடி வேர்த்தானதை கொடுக்க முடியுமா? 4ஆம் தேதி வக்கீலை கூப்பிட்டேன், 12:30க்கு எழுதுனேன், 2:30 மணிக்கு ஃப்ளைட் எடுத்து இந்தியாவுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி காலையில் தான் கொஞ்சம் அழுதேன். வீட்டுக்காக அழலை, உங்களுக்காக அழுதேன். ஒரு வார்த்தை தாரும். அந்த அழுகையோடு இதையும் சேர்த்து அழுதுகிட்டேன். சில நேரம் அப்படி பாப்பா அழுவோம்ல, நீங்களும் அப்படி இல்லையோ? ஆமாம்.
எதுக்கும் அழுகிற நேரம் நம்ம அழுகி சேர்ந்து அழுதுருவோம்ல. ஆமாம், காலையில் எழும்பி கொஞ்சம், ஏன்னா பெரிய வீடு இல்லை, இட்ஸ் அ பிக் பேலஸ். ஆனாலும் கர்த்தருக்காக கொடுக்கறதுனால ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம். ஆமாம், நாட்டை விடுனார், நாட்டை விட்டு வீட்டை விடுனார், வீட்டை விட்டு சபையை கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி நான் வந்து பரதேசி மாதிரி வந்திருக்கேன் பாருங்கள். ஹல்லேலூயா. ஆனால் பரதேசின்னா நம்ம யாரை திரும்ப பரதேசின்னு சொல்லுவோம்? யாரை? ஊர் ஊராக சுற்றிட்டு ஒன்றும் இல்லாதவனை தான் பரதேசிமோ. ஆபிரகாம் ஒரு பரதேசி, அவன் 100 கோடி சொத்து இருந்தது. ஹல்லேலூயா. யார் தெரியுமா நாங்கள் பரதேசி? ஏன் தெரியுமா? நமக்கு ஒரு பட்டணம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நித்திய பட்டணம் இருக்கிறது. பூமியிலே கவலைப்படாதீர்கள், என்ன சாப்பிடணும், என்ன பண்ணணும்னு அவை எல்லாம் ஏற்ற வழியிலே தர வேண்டும் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அவர் கொடுப்பார், அவர் செய்வார். ஆனால் அவருக்காக நான் என்ன செய்கிறேன்? இவ்வளவு நாள் என்னுடைய ஜெபம், எனக்கு நீர் என்ன செய்கிறீர்? இப்போ என்ன ஜெபம் தெரியுமா? உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நிமிடம் கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவரே உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? இத்தனை வருஷம் நான் ஒரு கிறிஸ்தவன், ஊழியக்காரன், ஊழியக்காரி, எனக்காக இதை செய்யும் என்று கேட்டேன். எனக்கு படிப்பு வேணும் என்று கேட்டேன், திருமணம் கேட்டேன், எனக்கு ஒரு வீடு கேட்டேன், எனக்கு ஒரு வாகனம் வேணும் என்று கேட்டேன், எனக்கு கேட்டுட்டேன். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உன்கிட்ட இருந்து உன்னை கேட்குறாரு, நான் உமக்கு என்ன செய்ய முடியும்? ஜெபத்தை மாற்றுவோம். எனக்கு தாரும் என்று சொல்வதை விட உன் இருதயத்தில் என்னப்பா இருக்கிறது? உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? உமக்காக நான் எப்படி வேண்டுதல் செய்வது? எங்கள் ஜெபத்தை மாற்றுவோம், எங்களுடைய செயலை, பார்வையை மாற்றுவோம். அவருடைய இறுதி துடிப்பு என்னன்னு பாருங்க. நம்முடைய இருதய துடிப்பு இருக்கு, பிரச்சனை இருக்கு, அதையெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. மணவாட்டி திருச்சபை ஆயத்தமாக வேண்டும். இந்த உலகத்திலே சூழ்நிலைகளை கேட்கும் பொழுது பயங்கரமாக இருக்கிறது, செய்திகள் பயங்கரமாக இருக்கிறது. இந்த நிலையிலே நம் குடும்பம் காக்கப்பட வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் காக்கப்பட வேண்டும், நம்முடைய தேசம் காக்கப்பட வேண்டும், நம்முடைய திருச்சபை காக்கப்பட வேண்டும். நாங்கள் எதற்காக திறப்பில் நிற்கிறேன்? அரிசி பருப்பு வேண்டும் என்று அழுது கொண்டிருக்கிறேனா? ஆத்துமாக்கள் வேண்டும் என்று உபவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனா? என் ஜெபத்தை மாற்றும் என்று சொல்லுவோம். என் எண்ணங்களை மாற்றும் ஆண்டவரை, நான் பார்க்கிற பார்வையை மாற்றும் ஆண்டவரை. ஆண்டவரை, இனிமேல் உம்மிடத்திலே நான் வரும் பொழுது எதை பெற்றுக்கொள்ளலாம் என்றல்ல, உமக்கு நான் எதை கொடுக்கலாம். மாறுவோம். கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறதுனாலே அவர் பெரிய காரியங்களை செய்வார். நன்றி ஆண்டவரே. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் வியாதிகள் நீங்கும், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், உங்கள் கடன் அடைக்கப்படும். உங்களுக்காக என்னது தேவை என்கிறதை இப்பொழுது கர்த்தர் சந்திக்க போகிறார். இப்பொழுது அதை செய்து முடிக்க போகிறார். உங்களுடைய சண்டை சச்சரவுகளுக்கு கர்த்தர் இப்பொழுது ஒரு விமோசனத்தை கொண்டு வர போகிறார். அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி வெற்றி, வெற்றி, வெற்றி. உங்கள் வாழ்க்கை வெற்றி, உங்கள் குடும்பத்திலே வெற்றி, இந்த நாட்டிலே வெற்றி, இந்த பட்டணத்திலே வெற்றி. இங்கே ஒரு பெரிய சுவிசேஷ கூட்டம் நடக்கும். இந்த இடம் விசாலமாகும். இந்த எல்லையை கர்த்தர் விசாலப்படுத்துவார். ஆயிரங்கள் இங்கே வரத்தக்கதாக நானும் நீங்களும் துதிக்க துதிக்க, ஜெபிக்க ஜெபிக்க, சொல்ல சொல்ல இந்த இடம் செழிப்பாய் மாறும். இந்த இடம் வனாந்தரம், வயல் வெளியாய் மாறும்.